இல்ல அது இல்ல பார்த்திபன் தான். மேட்டர் என்னன்னா அதான் ஜூன் மாசம் இப்போ படம் என்னத்துக்கேன் கொஞ்சம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டே வரும். இப்போதைக்கு செக் பண்றாங்க. அதான் எனக்கு கேட்டா இந்த திருவிக்ரம் ரூமர் பரப்பி விட்டது இதெல்லாம் வந்துட்டு ஜெகதீஷ் எல்லாருக்கும் தெரியும். கூட இவங்களே பண்ணி விட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு ரூமர் லீக் ஆகுதுன்னா அது இவங்க சைட்ல இருந்தா ஏதாவது ஒண்ணு இது இருக்கும். செக் பண்றாங்க. ஒரு தடவை வந்துட்டு இவளையும் அவன் பேர் என்னது ப்ரோ? தெலுங்கு டைரக்டர் அதான் வாரிசு டைம்ல வந்துட்டு கதை சொன்னானே கோபிச்சந்த் வந்துட்டு ஒரு கதை கேட்டிருந்தாரு. நம்மள வச்சு டெஸ்ட் பண்ணதான் வந்துட்டு இந்த ரூமர் வேணதான் பரவச்சு கோபிச்சந்த்ன்றது. எனக்கு கேட்டா எல்லா மீடியாஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் வேணதான் பரவச்சு. அங்க ஆனா கிடைச்ச ரெஸ்பான்ஸபடி தளபதியை வந்துட்டு மாத்திட்டாரு. அது போயிருக்க வேண்டியது நல்ல வேலை. ஆனா வெங்கட் பிரபு பரவாயில்ல 100 டைம் பரவாயில்ல கோபிச்சந்த். அஜித் மாட்டிக்கிட்டாங்க போங்க. இந்த ஃபேக் ஐடிங்க வேற. டேய் நேத்தோட முடிஞ்சது. தாத்தா மடியில தூக்கி கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க அதையே. ப்ரோ அது இல்ல ரஜினி விஜய் 2 பேரும் சேர்த்து ரத்த மாதிரி எடிட் போட்டுருக்காங்க. அத பார்த்தேன். அது சொன்னேன். பழக்க வழக்கம் பஞ்சாயத்தோட வந்துடும். ஓகேவா? கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாம். பஞ்சாயத்தோட இருக்கணும். வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடக்கூடாது. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே அதான் ப்ரோ வருது. இல்ல அது என்னன்னா திடீர்னு யாரும் எதிர்பார்க்கல. நானே என்ன சொல்லியிருந்தேன்னா அதான் இந்த கிழமை தான் நம்ம மேல கை வைப்பான் ப்ரோ. ஏன்னா ஏற்கனவே தலைமுறை கலாச்சார ஐயா. ஆமா ப்ரோ நேத்து நான் ஒண்ணு சொல்றீங்களே அப்பயே முடிச்சிட்டீங்களா? என்ன 10 மணிக்கே ஸ்பேஸ் போட்டவனுங்களே இல்ல பேசி முடிச்சிட்டீங்களா? நான் சமாதான கொடிய பறக்க விட்டுறலான்ட்டு சொல்றதுக்கு இல்ல. அவனுக்கு சைட்லயும் தற்கூரி அதிகமாகுது. கூட வந்துட்டு அதுக்காக வந்துட்டு அவனுக்கு இப்ப சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சைடு 4 ஐடி இருக்கும். அந்த 4 ஐடிக்காக வந்துட்டு திரும்ப சண்டை போடணும்னா முடியாது. அதனால விட்டாச்சு. போடான்னு பொழிச்சு போடான். அவன் காக்கா கடிக்கு மட்டும் பேசணும்னு பார்த்து நிறைய பேசிருக்கானே ப்ரோ. ஆமா நிதிஷ் விடுங்க நிதிஷ். ஆனா நிதிஷ் இல்ல இப்படிலாம் பேசுனா ஒரு ஃபயர் இல்ல அப்புறம் நானே ப்ரோ வேண்டியது வரும். ஓகேங்களா ப்ரோ? நீ நான் இதுவா பேசல நெகட்டிவா பேசல இதெல்லாம் சொல்லிருக்கான்னு சொல்றேன். இல்ல அந்த வரும் தெரியுமா? இல்ல நார்மலா பேசுறதே அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த மாதிரி பண்ணு. சரி இல்ல உனக்கு 17 ஆனா தலைவர் இதெல்லாம் நீங்க என்கரேஜ் பண்றதுனால இல்ல ப்ரோ இல்ல இவனுக்கு 17 அப்ப 2 வருஷம் கழிச்சு 19. அப்ப நீதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பாத்துக்க. ஓட்டர் ஐடி அப்ளை பண்றா இவன். அதான் இவனுக்கு வேற ஸ்பேஸ்ல ஏதோ காட்ட ஸ்கூல் போயெல்லாம் சாரி ப்ரோ. கோட் மூவிக்கு அப்புறம் தலைவர் படம் நடிப்பாரா? வாய்ப்பு இல்ல கண்டிப்பா ஒரு படம் வாய்ப்பு இருக்குது. அதாவது அரசியலுக்கு முன்னாடி அது இன்னொன்னுதான் ஃபுல் பொலிட்டிக்கல் மூவி கார்த்தி சுப்ராஜ் மூவி வருது. இந்த விஷயம் கார்த்திக் சுப்ராஜ்க்கு இன்னும் தெரியாது. இல்ல ஹரி இவனை வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பி ஹரி நல்லா இருக்கு. ஆதித்யா கூட ஆல்ரெடி ஆதித்யா குண்டூர் காரத்துக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்தான் பாத்தீங்களா? யாரு? ப்ளூ சட்டை மாறேன் குண்டூர். இல்ல ஜடபின்னி பொட்டு வச்சா இன்னொரு ஹீரோயின் இல்ல இது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சில பேர் சொன்னாங்க. ஆனா அந்த சொன்ன அந்த பையனை வந்து அந்த சாரை வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. நீங்க வந்து அந்த ஹீரோயின் மேல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். அவ்வளவுதான். ரக்கட் லுக்கே அவனுக்கு வராது. இதுல என்ன பண்றதுப்பா எல்லாம் ஓகே. அப்புறம் எப்படி எல்லாரும் புக்கு வாங்கியிருப்பீங்களே 30 நாளில் அரசியல் கத்துப்பது எப்படி? இல்ல 24 மணி நேரத்தில் அரசியல் கத்துப்பது எப்படி? ப்ரோ புக் தேடிட்டு இருக்கேன் கிடைக்கல. ரெஃபர் பண்ணி விடுங்க. ஷார்ட் கட்னு சொல்ல முடியாது. ஆனா ஈஸி வே ஆஃப் லேர்னிங். அதான் அவ்வளவு சகப்புன்னு சொல்ல முடியாது சார். அந்த மாதிரி பண்ணுவாரு. இல்ல நம்ம சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, லைக் நம்ம அப்பா இல்லனா இல்ல சிறுத்தை படத்துல ஒரு டெம்ப்ளேட் இருக்குமே, வண்டியே எடுங்கடா யூடியூப் பக்கம் போங்கடா. வேற வழி இல்ல. அலெக்ஸ் ப்ரோ நல்ல அரசியல கரைச்சு குடிச்ச யாராச்சும் நம்ம ஸ்பேஸ் பக்கம் விட்டு போடுங்க ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ தான் அரசியல்னாலே. நல்லா அப்புறம் அரசியல் பண்ணிட்டு கிளம்பிடுவானுங்க நம்ம. அதான் இல்ல அரசியல்னாலே விக்னேஷ் ப்ரோ தான். ஆனா கப்பல்ல இருந்து எப்படி விட்டு போடுவான்னு தெரியல. தவால் விட்டு போடுவாரு. இல்ல கப்பலுக்கு போனதுக்கு அப்புறம் அண்ணன் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு.
விக்னேஷ் ப்ரோ வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுங்க ப்ரோ. இப்பயே எடுங்கன்னா எடுப்பேன்றீங்க. எடுங்க ப்ரோ. ப்ரிப்பேர் பண்ண திடீர்னு வேண்டாமா? கேட்டா எப்படி? இதுதான் இல்ல இந்த டக்குன்னு இறங்கினா ஒரு பதட்டமா இருக்குதா இல்லையா? சரி, நீங்க எப்பவுமே யாருக்கு போடுங்க ஓட்டு? ரெகுலரா சொல்லு போடுறீங்க? ப்ரோ விக்னேஷ் ப்ரோ. ரெகுலராவா? டிக்ளேர் ஆவா? என்னன்னா ப்ளூ டிக் காணாம இல்ல போயிடுச்சு. இல்ல, பேர் நேம் மாத்தணும் சேஞ்ச் பண்ணுங்க, நேம் சேஞ்ச் பண்ணுங்க. ஃபாண்ட் இல்ல பேரை மாத்தனா ப்ளூ டிக் கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டு இல்ல அப்புறம் இல்ல இல்ல இல்ல, ஜோசியக்கார பார்த்தா அது விக்னேஸ்வரன் மாத்தனா அது உங்களுக்கு ஃபாலோவர் கூட இல்ல அது இல்ல ஜோசேகார் அது மட்டும் சொல்லல. பயோல கிரஷ் வந்துட்டு இல்ல பயோல கிரஷ் கிருத்தி செட்டின்னு வைக்க சொல்லியிருக்கான் ஜோசேகாரன். இல்ல ஒண்ணுல இல்ல இல்ல, உங்களுக்கும் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு 15 வயசு வித்தியாசம் இருக்குது. அதனால இதெல்லாம் கொஞ்சம் பரிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல இந்த ஃபைட்டர் படம் நல்லா இருக்குதா? ஃபைட் கிளப்பா? ஃபைட்டர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாம் நல்லா தான் சொல்றாங்க ப்ரோ. ஓ ஃபைட் கிளப்பா? ஃபைட் கிளப்ல ஃபைட்டர் அவர்தான் ஃபைட் கிளப். ஃபைட்டர் நல்லா இருக்கு. அது தமிழ்ல வந்தா பார்க்கலாம், ஹிந்தில மட்டும். ஆக்சுவலி யூசுவல் டெம்ப்ளேட் தான், பட் போர் அடிக்கல. அது செகண்ட் ஹாஃப் வீடியோ சூப்பர் நல்லா பண்றதுன்னு சொன்னாங்க ப்ரோ. ஒருத்தன் ஸ்பேஸ் கமெண்ட் பண்ணிருக்கான் ஒரு லிங்க். என்னடா லிங்க்னு பார்த்தா திமுகவின் டாப் 5 ஊழல்கள். ஆஹா நல்லா இருக்கு. மாட்டி விட்டாதுடா. இல்ல மச்சான் இல்ல யோசிச்சு பாரு. ஒரு காலத்துல வந்துட்டு மென்டல் ஆமனு புக் மார்க் பண்ண என்ன திமுக புக் மார்க் பண்ண வச்சுடா. அதேதான் ப்ரோ, உரப்பு. ஆனா பரவாயில்ல, நம்ம பசங்க டெடிகேஷன் இப்பயே ஆரம்பிக்கிறானுங்க. ஏண்டா அத அவன் என்னென்ன கெட்டது பண்ணாங்கன்னு சொல்லியா ஸ்டார்ட் பண்றது? நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம இன்னொன்னு இல்ல டே குமார் இந்த ப்ளூ டிக்ல ஃபோல்டர் இருக்கும்ல, அதான் இந்த மாதிரி புக் மார்க் ஃபோல்டர். அதான் இல்ல டிஎம்கேக்கு ஒண்ணு, ஏடிஎம்கே இல்ல ஏடிஎம்கேக்கு ஒண்ணு, மிச்சம் எல்லாத்துக்கும் ஒண்ணு. டிஎம்கேக்கு திறந்துக்கிறியா? இல்ல அது தனியா ப்ளூ டிக்னா ஃபோல்டர் நேம் எல்லாம் கிரியேட் இல்லடா. அது என்னன்னா இல்ல இப்ப ஒரு நிமிஷம் ஃபோல்டர் போட்டு இல்ல அது இல்ல இப்ப இப்ப புக் மார்க் நார்மலா போனா புக் மார்க் காட்டும் வந்து ப்ளூ டிக் போனா ஆல் புக் மார்க்னு காட்டும். அது ஏன்னு பார்த்தா ஃபோல்டர் இது பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஃபோல்டர் கிரியேட் பண்ணல, ஏன்னா அந்த அளவுக்கு எதுவும் தோணல. ஏதாவது ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னு கேட்டா இந்த மாதிரி தான் டிஎம்கே ஏடிஎம்கே அடுத்து தளபதி டிஎம்ஐ இன்ஸ்டால இருக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்னொன்னு இல்ல இப்ப ட்விட்டர்ல கால் பண்ணிக்கலாம். உண்மையிலே அப்டேட் பண்ணிட்டு எல்லாம் டிஎம் போனா தெரியும். ட்விட்டர்ல கால் பண்ணிக்கலாம், ஆடியோ கால். காசு கட்ட சொல்றான் ப்ரோ. அந்த காசெல்லாம் இல்ல, வீடியோ காலும் பண்ணிக்கலாம். வீடியோ கால் வந்துட்டு எப்படின்னா 2 பேரும் அக்செப்ட் பண்ணும். அந்த இந்த இதுல பண்ணும். நிதிஷ் உண்மையை சொல்லி நீ எத்தனாவது படிக்கிற? அதான் எனக்கு அவன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான்டா. மேட்டர் என்னன்னா 17 வயசா. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா நான் மச்சான் இல்ல இவன் வேற ஒருத்தன் ஒரு கால இல்ல 12th படிக்கும் போது 17 வயசு ஆகும்ல. அது இல்ல லக்ஸ், இப்ப நிறைய பேர் இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் 18 தான்டா வரும். புரியலையே. ஆமா 18 தான வரும். அதான் சொல்றேன், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் 18 வரும். 12th படிக்கும் போது தான் 17 ஸ்டார்டிங்கே உனக்கு 8 இல்ல, நீ 12th முடிக்கும் போதே உனக்கு 18 வந்துரும்னு நினைக்கிறேன். ஆனா பிகில் பாக்கும்போது எனக்கு 18 இயர் படிக்கும் போது தான் 18 வரும். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது 18, செகண்ட் இயர் 19. பாருங்க மேல ஒரு போட்டோ. ஆனா இல்ல பேடாஸ் பல பேருக்கு உபூதி வச்ச எனக்கே உபூதி அடிக்க பாக்குற பாத்தியா? 12th தானே நீ ப்ரோ? மேல போட்டோ அனுப்பிச்சிருக்காரு பாருங்க. 12th தான். இதுல யாரா நீ சொல்லு. அது வந்து இந்த சைடு இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அது ப்ளூ இல்ல டேய் ப்ளூ டாக் இது அதானே? ஆமாமா நான் ஆட்டத்தை போடுமாமி. என்னடா ஆளுக்கு வாய்ஸுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்குது. என்னடா இல்ல நான் அதான்டா இல்லடா நான் இல்ல நான் அவனதான் எதிர்பார்த்தேன். ஏன் தெரியுமா? இவனை பார்க்க லைட்டா இவன் வாய்ஸுக்கும் சோஃபா கடைக்காரன் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? இல்ல உண்மையில அவன் நல்லா இருப்பான். உண்மையில கியூட்டா இருப்பான். ஆமாம் ப்ரோ. ஒண்ணும் இல்ல இது மாதிரி இல்ல இவன் வந்து இவன் நிதிஷாவது பரவாயில்ல, வாய்ஸ் வச்சு நமக்கு டவுட் வருது. இன்னொருத்த இதே மாதிரி இருக்கிறான் ஆதித்யான்னு.
அவன் டேய் வந்து அவன்லாம் எனக்கும் இல்ல 17 அவன் வயசுதான் எந்த சொல்லி இல்ல சுத்திட்டு இருக்கிறான். எந்த ஏரியா அக்யூஸ்ட்னே தெரியல அவன். ஒரு நாள் மாட்டோம் அதான் ஐயோ அது இருக்கட்டும். இல்ல இல்ல இப்ப அப்ப நீ ஃபர்ஸ்ட் டைம் இதுனால அடுத்த வருஷம் தான் உனக்கு அப்ளை பண்ண முடியும் நினைக்கிறேன். அடுத்த வருஷத்துக்கு டேய் அவலாம் யாருக்கு தெரியுமா? நாம இங்க ஸ்பேஸ்ல பேசுறத வந்து யூடியூப்ல வீடியோ போடுவான். அது ஒரு பைத்தியம் இல்லடா. இல்ல குமரன் ப்ரோ 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 ஒருவேளை அவன் தான் ரெக்கார்ட் பண்ணி அந்த யூடியூப்ல போட்டு விடுறானோ இந்த ஸ்பேஸ் இல்ல டெய்லியும். எனக்கு அது டவுட்டா இருக்கிற அவன் மேலாம். என்னடா இது புது ப்ரோ கான்செப்டா இருக்குது. இல்ல என்ன பெருசா தரையில ஏதாவது அதான் போடுறதெல்லாம் நான் போட்டோ திரையில வந்து வருது. எடுக்கிறோம். கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி இருக்கும். டேய் நீ இதுக்கு முன்னாடி கிறிஸ்டோபர் நோலன். கிறிஸ்டோபர் நோலன் பாத்துக்கிறியாடா? எலான் மஸ்க் டேய் ஒரு சாரி, இல்ல ப்ரோ கிறிஸ்டோபர் ராட்சசன் நோலன் போது கிறிஸ்டோபர் மாத்தி டவுட் சொல்லிட்டேன். வருது. இல்ல எல்லா படத்தையும் கிறிஸ்டோபர் நோலன் எல்லாரும் பாத்துட்டீங்களா? சும்மா கேக்குறேன். ஏன்னா டென்னட் அதுக்கப்புறம் இல்ல ப்ரோ, டெனட் இன்டர்ஸ்டெல்லர் வேறண்ணா. டென்னட் இன்டர்ஸ்டெல்லார் இன்செப்ஷன், டன்கிரிட் ஏய் இப்ப வந்துச்சுல்ல ஆப்பன்ஹைமரு, அப்புறம் வந்துட்டு முக்கியமான படத்தை இது இல்ல ஜான் விக் எல்லாம் பாத்தீங்களா? இன்செப்ஷன் ஜான் விக்லாம் ஏய் ஜான் விக் இந்த ஜான் விக்கும் படமா இதுக்கும் சம்பந்தம் இல்ல. கிறிஸ்டோபர் ஆனா நோலன் ஜான் படமா விக்கும் வரான். சொல்லு டேய் டார்க் நைட். இல்ல இல்ல, டார்க் ஃபர்ஸ்ட் நைட் தான்டா பார்ட்ல அவன் அவன் நாயை எடுத்ததுலே இல்ல கொல்லுவான்ல. அவன் எடுத்ததுலே கிரேட் டார்க் நைட் தான்டா. டார்க் இல்ல அலெக்ஸ் டார்க் நைட் வந்து பேட்மேன் ட்ரையாலஜில நல்ல படம். அந்த அவன் ஹியூப் பால்டன் ஜாக்மேன் அந்த ஹியூப் ஜாக்மேன் கிறிஸ்டியன் பேல் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் இருக்கும். அந்த படம் தான் இதுதானே இன்னும் சூப்பரா இருக்கும். ஓ அது பண்ணுவான்ல. படம் பேர் வேற மறந்து போச்சு என்னன்னு. நான் பகலே பிரஸ்டீஜ் செம்மையா பிரஸ்டீஜ் இருக்கும். பார்த்தேன். பிரஸ்டீஜ் அது ஓகே. இது எல்லாத்தோட நீ ரேங்கிங்ல வச்சா உனக்கு ஃபர்ஸ்ட் நிக்கிறது வந்து வேர்ல்டு வைட் சரி ஒரிஜினல் கஜினி ப்ரோ பாத்திருக்கீங்களா? இது பரவாயில்ல. இல்ல 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 ஒரு ஹாலிவுட் இல்ல யாரா இது சஞ்சய். டேய் நீயாடா? ஏய் இவன் அவன்டா இவன் தூக்கி ஃபேக் ஐடி விடுறான் நான் அவனை. எச்சமா போயிட்டானா? யாரா இந்த லூஸ் குதி? இல்ல இவன் ஃபர்ஸ்ட் இணை பிரியான்னு பேர் ஆபாசம் வச்சுட்டு வந்தான். ஏன்டா இல்ல நாங்களே ஆபாசம் ஏதோ ஒரு பைத்தியம். தவிர்த்தோரான்னு ஸ்பேஸ் நடத்திட்டு இருக்கோம். தோழர்கள் யாரா நீங்க அவனா? அட ஜோக்கர்? பாவி. ஏய் அவன் தான்டா ஐயா, ஃபர்ஸ்ட் இணை ஆமா பிரியான்னு ஆமா ஆமா. தோழர்கள் இல்ல பண்ணான். சாரிப்பா 3 நாளா எனக்கு ஃபாலோவர் ஏறலன்னு பார்த்தேன். ஒரே ஒரு ஃபாலோவர் ஒருத்தன் கிளிக் பண்ணிருந்தா பார்த்தா இந்த பாடு. அவன் தானா? ஐயோ, ஐயோ. ஹாய் சகர், வாட் a sudden surprise. This என்ன is a great surprise for me too. என்ன ஜான்பரு என்ன அலெக்ஸ் பண்றது? எங்க நண்பர் ரேவந்த் இல்லையா? இல்ல அவன் வந்துட்டு கட்சி கொடிக்கு அன்றாயிரத்துக்கு போயிருக்கான். நீங்க என்ன நேத்து சொம்பு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சே. இல்ல ஆமா, தலைவர் பட்டாபட்டிலாம் தச்சு வச்சுக்கோங்க. தலைவருக்கு தானே சொம்பு. எல்லாருக்கும் எல்லாரும் நிறைய பேர் சொம்பு அடினா அடி எப்படி உடஞ்சிடுற அளவுக்கு சொம்பு அவ்வளவுதான். உடையிற இல்ல அளவுக்கு. ஆனா ரேவந்த் என்னன்னா இப்ப ஒரு சின்னதா ஒரு சப்போர்ட் பண்றான்னு சொன்னா எல்லாரும் வீட்டுல இருக்கிற கிச்சன்ல இருக்கிற உப்பு எல்லாம் காணும். கல் உப்பு எங்கடா நீ தேடி இருந்தா ரேவந்த் எல்லாத்துன்னு போறான். இல்ல இந்த வாட்சிங் கல ஜெயிலராம் இல்லடா இந்த வாட்சிங் ஜெயிலராம். இல்ல இந்த களவாணி படத்துல வரும்ல, யாரா டேய் மச்சான் மேல கை ஒரு வச்சு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இல்ல வைப்பாங்களா? இல்ல இல்ல ஹரி வேணாம்டா வேணாம்டா. ஹரி ப்ரோ நல்லா ஏய் குமார் இஸ் பேக். இல்ல இல்ல ஏய் ஆனா சூப்பர் டேய் இல்ல ஹரி. என் மைண்ட் எப்படி தெரியுமா? இல்ல அலையத்தவங்க மகன் குருவா இருக்கும் போதெல்லாம் ஒரு டைம் வந்து காட்டுவான் பிரசாத் மாதிரி. அவன் அடி செட்டு இல்ல ஒரு காலத்துல நடிக்கிறாரா? சாந்தமாக சாந்தமாக இருக்கு. ஆர்தர் செல்வி டபுள் ஆக்ஷன் போல. ஆனா எல்லாத்தையும் மட்டும்டா இல்ல இது போஸ் கொடுத்து இத போட்டோ எடுத்து அவருக்கே தெரியாம சோசியல் மீடியா அதிசயம். இது எப்படின்னா கதையில twist. அவர் வந்து காலை வந்து இதுவா வச்சு நடந்துட்டு இருப்பாரு. கிளைமேக்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா பட்டு நீட்டுவாரு காலை. அலெக்ஸ் ப்ரோ ராட்சசன் பார்ட் 2 ஆர்தர் செல்வி. ஆர்தர் ஏய் செல்வி அப்படிதான்டா இருந்துச்சு. கிறிஸ்டோபர் மாதிரி தான் நினைச்சு. உமால தள்ளடா. இல்ல ஏற்கனவே மணி போட்டு ரேப் பண்ணி இது பண்ணாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரே அடுத்து ஒரு பீக்கி கேள்வி பிளைண்டர்ஸ் கேக்குறேன். பக்கம் வந்து பீக்கி பிளைண்டர்ஸ்ல இந்த ஷெல்பி ஃபேமிலி வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் எனக்கு காட்டுங்கடா. நான் ட்விட்டர் விட்டே போயிடுறேன். இவன் யாரா இல்ல ஜீன்ஸ் போட்டதை பாக்குறேன். அதை போட்டது யாருன்னு நான் பாக்குறேன். அதான் வித்தியாசம் உனக்கு. அவரு சார்காசம் பண்ணி போட்டுருக்கு. விடு கண்டுக்காத அண்ணன் கரெக்ட். இல்ல மேட்ச் கோட்டுக்கு மேட்சா பேண்ட் கிடைக்கல. ஓகேவா இருக்கிற பேண்ட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்தது தலை வந்து ஆரோவோட ரூம்குள்ள பூந்துருவாரு. அந்த போனை கொஞ்சம் கொடு கொஞ்சம்.
நீதான் போட்டோ எடுத்து நீதான் போடுற. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இது யாருக்கும் தெரியாம சோசியல் மீடியால வரும்டா. அதான் இது. அவர் அக்கௌண்ட் வச்சிருந்தா அவரே போட்டுருவாரு. அவனே இல்ல அவனே ஃபேன் பேஜ் தனக்கு கிரியேட் பண்ணி அவனே போடுவான்டா. நீ வேற விடு விடு. ஏய் இதெல்லாம் கூட பேச முடியாதாடா வேற ஃபியூச்சர்ல? ஏதாவது அதுதான் வருத்தமா இருக்கு. வேற ஏதாவது படம் கதை இல்ல ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பிஜேபியில ஒரு வேலை சேர்ந்துட்டா நம்ம பேசலாம், தாராளமா பேசலாம், கவலைப்படாது. அப்போ ஓகே. இல்ல ப்ரோ இல்ல பிஜேபி வந்துட்டு அஜித் சேர்றாரா தெரியல சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, பிஜேபி அஜித் சேரட்டும், பின்னாடியே ஒரு ரேவந்த் கார் போகும், நானும் வரேன். டிஎம்ஐல இருக்கிறேன். இல்ல அவ்வளவுதான், என்னோட விசுவாசம் தலைகிடான்னு ஓடுறான். இல்ல இந்த படம் அது என்ன நாடோடிகள்ல அவன் பேரு, அவன் ஃப்ரெண்டோட பேர் என்னது அந்த படத்துல, அந்த பரணி கேரக்டர் பாண்டி பாண்டி அவனை கூட்டு தோல் மேல கைப்பட்டு சேர்ந்து செய்வோம்டா, சம்பவ சிவம் அந்த பக்கம் வருவான். ஆனா ரொம்ப அரசியல் பேசி பேசி ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் போச்சு. இல்ல இருக்கு அலெக்ஸ், இதுக்கப்புறம் நிறைய பேசணும் மேடா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அரசியலே ஃபன் ஆக்கிடணும், புரியுதா? அரசியல இல்ல, இப்ப சினிமால எவ்வளவு சீரியஸா சண்டை வந்தாலும் அத ஃபன்னா கொஞ்சம் போற மாதிரி அரசியலே ஃபன் ஆக்கிடணும். இந்த குமரனுக்கு எல்லாம் கொஞ்சம் நாட்டு நடப்பெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இன்னும் ரேஷன் கடை வந்து ஸ்மார்ட் கார்டா மாத்தினதே தெரியாதெல்லாம் ஃபாரின் போயிட்டோம், புரியுது? ஓஹோ, நான் உண்மையா சொல்லவா, எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரு பேரும் ஸ்மார்ட் கார்டுல இருக்கு, என் பேரை தவிர. உனக்கு ஆதார் கார்டே இல்ல குமரன், நீ யூகே சிட்டிசன் தானே? ஒரே ஒரு குப்பத்துல இருந்து யூகேன்றான்டா, ஊரே அமர்த்தி ஒரு நாள் எக்ஸ்போஸ் ஆக போறான். இல்ல அங்க இருக்கிற அங்க இருக்கிற பொண்ணு கல்யாணம் பண்று சீக்கிரம். சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. உங்க ஆளு வந்து பிஜேபியில உன மாதிரி சேர்ந்துட்டாங்க, நீயே சேர்ந்துக்க. எதுக்கு கைகளா தூக்குறாரு? இல்ல அவரு இல்ல யாரு அஜீஸ் தானே? அஜீஸ் அப்ரார். ஓகே இல்ல சொல்றா பிஜேபியில சேர்ந்திருக்கா? நீதான்டா. இல்ல ரேவந்த் இல்ல டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். அந்த அனிமல்ல கிளைமேக்ஸ்ல ஒரு இவங்க ஒருத்தர் காமிக்கிறாங்க. சரி, உங்களுக்கு ஒரு சோகமான நியூஸ் சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லு. நோ 69 சொல்லிட்டு எல்லாம் கிளம்பு. அது எங்களுக்கே தெரியும். சொல்லிட்டு எல்லாம் கிளம்பு. நீ வேற என்கிட்ட சொல்ற பாப்போம்டா. இல்ல இதுமே இல்ல அபிஷியல் வர வரைக்கும் எதுவுமே இல்ல. ஆனா இது வந்தாலும் அக்செப்டபிள் தான். அபிஷியல் வர வரைக்கும் எந்த நாயுமே நம்ப மாட்டேன். நாளைக்கு மீட்டிங் போறேன் நானு. நான் போயிட்டு வந்து சொல்றேன். என்ன மீட்டிங்? பிஜேபி மீட்டிங் நீ எப்ப வேணா போகலாம், ஒண்ணும் நான் கேட்க. இருடா அலெக்ஸ், இங்க நம்ம தளபதி ஆபீஸ்க்கா? அது எங்க லொகேஷன் தெரியல. நம்ம சைட்ல இருந்து முக்கியமான ஆளு தான் கூப்பிட்டுருக்காங்க. ஒரு ஆன்லைன் அவங்க. என்ன விஷயம்? அதுக்கு நீ ஏன் போற? அதான் கேக்குறேன். சும்மா கூப்பிட்டாங்க போறேன். சரி கூட போயிட்டு சும்மா போ. சரி ஒன்னொன்னு ப்ரோ, அப்டேட்லாம் என்ன ப்ரோ? 69 கிடையாது, அரசியல் தான். நேத்து ஒரு மாதிரி பேசுவான், நேத்து ஒரு மாதிரி பேசுவான், இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவான், நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவான். கடைசியா தெரியலடா, இது அபிஷியலா வரல. 2026க்கு முன்னாடி மேபி கடைசியா. ராவந்த் பட்டாபட்டிலாம் வாங்கிட்டியாடா? எது இவனா? இல்ல மாமா வாங்கலாம். இழிச்சிருவண்டி வாரண்டி உருவனா வந்து பட்டாபட்டி தான் மானத்தை காப்பாத்தும். டேய் பேசாம இல்ல மச்சான், இந்த ஒயிட் அண்ட் பிளாக் மாதிரி பண்ணிட்டு மேல வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டுக்க. இப்பெல்லாம் அரசியல்வாதி ட்ரெண்டா தான் எங்க இருக்கிறவங்க. சும்மா கிளவுன் மாதிரி பண்ணாதீங்கடா. பிஜேபி காவி துணி போட்டுன்னு போகும்போது உனக்கு சுகமா இருந்துச்சா? காவி ட்ரெஸ் போட்டு ஒரு நிமிஷம் எந்த கட்சியும் சம்பந்தப்படுத்தாத பேசுங்க. ப்ரோ பிஜேபி எல்லாம் வாட்ச் பண்ணதான்
இல்ல ப்ரோ எனக்கு ஒரு டவுட் எனக்கு ஒரு டவுட் வாட்ச் பண்ணதான் இருங்க உங்கெல்லாம் வாட்ச் பண்ணதான் என்ன ஹரிஷன் சஞ்சய்க்கு யாரா ஸ்பீக்கர்? அப்புறம் சரி இல்ல எனக்கு ஒரு டவுட் பிஜேபி ஒரு கட்சியா நடிக்கிறான் இல்ல திரும்ப நடிக்கிறான் கேட்காதீங்க. இல்ல ஹோஸ்ட்னு கூட பார்க்க மாட்டேன், அப்புறம் தூக்கி விட்டுருவோம் அலெக்ஸ். இல்ல இல்ல யார் சொல்றாரு? சரி நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாமா? பரவாயில்ல சார். நான் மேல ஒரு வெயிட் பண்ண அந்த லிங்கை ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் சரி பரவாயில்ல சார். புண்டா வெயிட் பண்ணலாம். டேய் என்னப்பா ஸ்பேஸ்? இல்ல இல்ல இந்த ரன்னன் ஒரு பிராங்க் மாதிரி ரேவந்த் ரிமூவ்டுன்னு ஒண்ணு காட்டும். விக்னேஷ் ப்ரோ பண்ணி விட்டுருவாரு. சரி சரி மேல ஒரு லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன், ரிமூவ் பண்ணி விடாத. ஃபர்ஸ்ட் கண்டென்ட் சொல்றேன் அலெக்ஸ் கேளு. மேல ஒரு லிங்க் ஷேர் பண்ணிட்டேன், யாராவது வந்துச்சா லிங்க் ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க பதிலு. இல்ல வரல ப்ரோ. வந்திருக்கு வாட்ஸ்அப் லிங்க். ஓகே யாராவது சென்னை பசங்க மட்டும் இப்போ அப்கமிங் போட்டுக்கு டிக்கெட்டா இருக்கட்டும், ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், இதுக்கப்புறம் வெல்ஃபேரா இருக்கட்டும், பொலிட்டிக்கலா இருக்கட்டும், யாராவது சென்னையில, நான் இது வெறும் சென்னைக்கு மட்டும் தான் நான் ரிப்பீட்டடா சொல்றேன், அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுவோம். லைக் டிக்கெட்ஸ், அதுக்கப்புறம் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி. டிக்கெட்ஸ்னா அதுக்கு மட்டும் மணி உங்களோட சைட்ல இருந்து நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் இதுக்கெல்லாம் நாங்களே பண்ணி இது பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நீங்க எப்படி ஒரு வாலண்டியரா வந்தா கூட ஃபைன். ஜாயின் பண்ணாதீங்க, இது வேற. சென்னை மக்கள் இது வெறும் தளபதிக்காக, தளபதி ஃபேன்ஸா நம்ம பண்றது. ஒரு கொஸ்டின் இருக்கு. சென்னை ஓகே, மெட்ராஸ் பசங்க வரலாம். இல்ல இந்த காமெடி எடுத்து நான் வேணாம் ப்ரோ, நான் ரொம்ப நல்ல பையன் ஆயிட்டேன். வேணாம் நான் ரொம்ப நல்ல பையன் ப்ரோ. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நான் கீர்த்தி சுரேஷ் இல்ல நீ திட்டு நான் பாக்கணும். கீர்த்தி செட்டி கிட்ட வரேன். ரேவன் ப்ரோ ரெக்வெஸ்ட் கொடுத்துரு, அச்சீவ்மென்ட் பண்ணிக்கோங்க. அட பாவி, குரூப்னா ஜாயின் பண்ணிக்க போறாங்க. ரெக்வெஸ்ட் ஆமா ப்ரோ, ரெக்வெஸ்ட் கேக்குது ப்ரோ. ரெக்வெஸ்ட் ஜாயின். இல்ல ரேவந்த் ஏதாவது பாலிசி ஏதாவது போட்டு சரியா? அட்மின் யாரு? இல்ல மம்மி, எதுக்காகனா எல்லாருமே ஆட் பண்ண முடியாது. ஓ அந்த அளவுக்கு டெக்னாலஜி. ஓகே ஓகே சரி, எத்தனை பேரு? அதான் ஓகே இருக்கட்டும். சென்னை பசங்க யாராவது இருந்தா உங்களுக்கு தேவைப்பட்ட, இப்போதைக்கு 65 பேர் இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட குரூப்ல வந்துட்டு சும்மா இருங்க பாப்போம். இல்ல ரேவந்த் அப்படி என்ன பண்றான்னு பாருங்க. எதுவுமே பண்ணலன்னா வெளில வந்துருங்க. இது என்னோடது கிடையாதுடா. இது வந்து நம்ம சைட்ல இருந்து மெயின் தெரியுது. சும்மா சொன்னேன். அதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போறோம். எனக்கு ஜாக் டேனியல்ஸ்னு ஒரு நம்பர் ஊர்ல எல்லாருமே ஜேடி இருக்காண்டா. நம்ம ஜேடி எங்கடா போனா? ஜாக் டேனியல் இவன் நம்ம ஜாக் ப்ரோ. ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது ப்ரோ. 8 நாளா என்ன ஆச்சு? அலெக்ஸ் அவன் என்னதான் சொல்லிட்டு போன அலெக்ஸ், ஏன் இவ்வளவு நாள் காணோம் தெரியல. ஏதாவது எனக்கு கடைசி எந்த என் மைண்ட் என்னன்னா, இல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் 2-3 நாள்ல வந்துருவாங்க. வெள்ளத்திலேயே 3 நாள்ல வந்துட்டான். அதான் சும்மிங்களாச்சு வந்தான் 3 நாள்ல. இப்ப என்ன ஆச்சு? எனக்கும் நெகட்டிவ் தான் தோணுது. என்னன்னு புரியுது தெரியல. இருதயராஜ் மாதிரி எங்கேயாச்சும் உட்காந்து இது பண்ணி கதை சொல்லிட்டு இருக்காங்க. வேற இருதயராஜ் 1999 டாசன் கோ டொபாக்கோ ஃபேக்டரி எல்லாத்தையும் தூக்கி சொந்தம் 10 மணிக்கு ஸ்பேஸ் போடுவான். அலெக்ஸ் களத்துல இறங்கி இது பண்றோம் தான். நாங்க அத பத்தி கவலைப்படாம சரக்கடிச்சிட்டு இருந்தோம். அலெக்ஸ் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ மேல இதுல பாத்துருப்பாங்க. நான் கீழே இறங்கி தளபதி பிரேக் எடுக்கிற டைம்ல ரேவந்த் ப்ரோவ மாதிரி எல்லாரும் விஎம்ஐ யார் கட்சி கொடிய டிபில வைக்கலாமா? உங்க இஷ்டம் ப்ரோ, உங்க இஷ்டம். எந்த கட்சி இது வேணா டிபி. இப்போ டிபி யாரு இல்ல இப்ப அறிவிப்பாங்க. ஓகே, பிளாக் வந்து அபிஷியலாவே அறிவிப்பாங்க இயக்கத்துக்கு. இதுக்கப்புறம் வந்து கேட்டா இல்ல. ஆனா எல்லாரும் பயோல வந்துட்டு கட்சி நேம் வந்துட்டு ஏன்னா டிபின்றது இல்ல. டிபி ஆளாளுக்கு ஒன்னு பிடிச்ச மாதிரி தான் வைப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இல்ல. ரேவந்த் கூகுள்ல போயிட்டு பழைய இது தேடி வச்சுக்கிறான். பொண்ணால அதுவும் மாத்திடுவான். யாரு ப்ரோ நீ இதெல்லாம் கேள்வி கேக்குற? ரேவந்தே வைக்கிறானா, நீ கண்டிப்பா வைக்கலாம் ப்ரோ. இல்ல இவனே ஒரு தற்குறி. இன்வைட் பண்றா அவரை. இல்ல ஸ்பீக்கரே வந்து லேட் இருக்கு.
R4ZJT. ஆனா இப்ப இப்ப நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா கட்சி அனௌன்ஸ் பண்ணும்போது பாருங்களேன், அப்ப பாசிட்டிவ் இருந்தா தான் பெரிய மேட்ரு. Feb 4th தானே மாமி? புரியுது. ப்ரோ ஃபெப் 4th நமக்கு சின்ன இதெல்லாம் சொல்லுவாங்களா? இல்லாட்டி முடிய மாட்டாங்க. இல்ல இல்ல. சின்னமெல்லாம் போறோம். ஃபெப் 4 வந்துட்டு இல்ல அப்பதான் ரெஜிஸ்டரே பண்ண போறாங்க. புரியுதா? அப்ப டெல்லி போறாங்க. டெல்லி போய் ரெஜிஸ்டர் பண்ண அப்பதான் போறாங்க. அப்போ ஒண்ணு தொழிலாம் ரேவந்த் நாளைக்கு என்ன நடக்குதோ எல்லாத்தையும் வந்து சொல்லு. ஓகே. என்ன போவான், பிரியாணி சாப்பிட்டா வந்துருவான். ஏதோ ப்ரோ தளபதி வருவாங்க நாளைக்கு ஆண்டுக்கு. இல்ல அதெல்லாம் இல்ல, அது வேற இது வேற. தளபதி வராருன்னா ரேவந்த் சொல்லிருக்கவே மாட்டான். ரேவந்த் புசியானந்த் மீட்டிங் போறோம். ஓகே ஓகே. காதல் பிசாசு காதல் பிசாசு பரவாயில்லை. நீ பாடினது பரவாயில்லதான், இதோட முச்சுக்கோ. இம்சைகளும் பரவாயில்லை, பிஜேபிகளும் பரவாயில்லை, தாமரைகளும் பரவாயில்லை. பரவாயில்ல நீ நினைக்கலாம், எங்களால் தாங்க முடியல. கீர்த்தி செட்டி கீர்த்தி செட்டி இல்ல குமார், நான் எழுதி தரேன். தளபதி கட்சி அனௌன்ஸ் பண்றது முன்னாடி ரேவந்த பிளாக் பண்றவர் இவரு. எழுதி தரேன். கீர்த்தி 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 செட்டி கீர்த்தி செட்டி கிருத்தி செட்டி கிருத்தி செட்டி சொல்றத கேள்றா. இப்ப விக்னேஷ் என்ன தெரியுமா, 1000 டன் கப்பல்ல போற எனக்கு யூகே வந்து ஒன்னு அடிக்க தெரியாது ராஜா. வெயிட் பண்றா குமரா, இந்த விஜய் சித்து நிவேதா அந்த மாதிரி கீர்த்தி கீர்த்தி அப்படி பாடி விட்டுருக்கீங்க. அடுத்து 2 பேரும் ரிமூவ் ஆக போறாங்க. இல்ல திவ்யா மாதிரி என்னையே மியூட் பண்ணிட்டு இருக்க விக்னேஷ்னா தனியா வேற மாமா ஆயுதம் அந்த மாதிரி செப்பரேட் மீட் போட போறோம். சரி அலெக்ஸ், நான் அப்புறம் செப்பரேட் இவ்ளோ ஓகே. குமார் ப்ரோ, நீவே எலெக்ஷன் அப்போ இங்க வந்து ஓட்டு போட்டு போவியா? சர்க்கார் விஜய் மயரா போடுவான். இல்ல நான் என்ன பிளான் பண்றேன்னா, அந்த நேரத்துல என் வெக்கேஷன் பிளான் பண்ணலாம்னு இருக்கேன். மாமே கண்டென்ட் மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாரு. கண்டென்ட் என்ன லுக்கா மட்டும் பாரு. பாத்துடா இது அந்த இதுவா அது பீக்கி பிளண்டர். பீக்கி பிளண்டர் டேய் நான் எல்லாம் மன்னிச்சிருவேன்டா. போட்டு ஃபாலோ கர்ணன் ஃபார் மூவி ரிவ்யூஸ்னு போட்டா பேர் அவன மடிக்க மாட்டேன்டா. ரேவந்த் தெரியல, இந்த படத்துல வந்து ஒரு கால் இல்லாத நடிக்கிறாராம். நல்லா அப்படி இருக்கிறாரா? அவன் கர்ணன் மூவி ரிவ்யூஸ் இல்ல அதாவது இன்னொரு விஷயம், அவர் பிளாஷ்பேக்ல வந்து அவர் ஒரு ரேசரா இருப்பாரு. ரேவந்த் நோட் பண்ணிட்டியா? பீக்கி பிளண்டர்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டு இல்ல என்ன இது ஏதோ ஒரு படம், தோலா படம் மாதிரி இருக்கு. மனசாட்சியோட சொல்லுங்க, அத பார்த்தா அந்த படம் மாதிரி இருக்குது. பிளைண்டர் மாதிரி இல்ல. குமரா நீங்க தான் ஸ்பேஸ் போட ஆரம்பிங்கடா இதுக்கப்புறம். ஜாலியா நாலப்பா இந்த செயலுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பக்கத்துல கடைய போட்டுருவோம் பாத்தீங்க. கடைய போட்டுருவோம்டா. ஒரே நிமிஷம் தனியா ஒருத்தட்டும். நான் சத்தியமா சொல்றேன், நான் இப்பதான் மியூட் போட்டேன். ஓகேவா? அதை கேட்டுக்கோங்க. நான் எடிட்ல இருந்தேன். என்னன்னாலும் அலெக்ஸ் தான் பெரிய தலை, குமரனு பெரிய தலை. மட்டும் சொல்லாதீங்கடா, அசிங்கமா இருக்குதுடா. பெரிய தலைவர்கள் கூட. சரி நான் பசாம எக்ஸ்பீரியை கூட்டு வந்து ஸ்பேஸ் போட்டு அங்க உட்காரு, ஜாலியா இருக்கும். கிஷோர் ப்ரோ மொத்த சண்டைகளை தூட்டு வேடிக்கை பார்க்க
இல்ல எனக்கு எனக்கு கிஷோர் என்ன தெரியுமா சிரிப்பு டிஎல்ல இவர் இருந்தா காஞ்சுதான் இருக்கும். ஆனா நீ பேசுனது ஆப்போசிட். என்னது இது? எங்க இருந்து வந்து ஞானம்? நான் கேட்டேன்டா அந்த திடீர்னு ஞானம் எங்க இருந்து வந்துச்சு? இல்ல எவனா என்கிட்ட பேச மாட்டான் கிழிச்சு விட்டுருவான் அப்படின்னு அவரு வந்ததுக்கு அவ்வளவுதான் பொருள். அவ்வளவுதான் எவனா இருந்தாலும் பார்க்கவே இல்ல 2 நாளா போய் பாரு என்ன பண்ணி வச்சிருக்கேன். அதான் காந்தி போஸ்ட் ஃபுல் டைம் பிஸியா வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு ஃபேக் ஐடி வந்துட்டு நான் பாலவத்தன் டிவில போட்டிருந்தான். டிஎம்ல வந்துட்டு பே டைம்ல 10 ரூபா அனுப்புன்னு ஒரு பொண்ணு வந்து இது பண்ணுது. ஃபேக் ஐடி அது யாரும் வந்துட்டு இப்ப அந்த மாதிரி அனுப்பிச்சிடாதீங்க நம்பி. உண்மையா நான் டி நகர்ல ஜாக்கு பாவம். ரேவந்த் ஒரு விஎம்எல்ல நிக்கிறாரு. இல்ல பிஜேபில வார்டு மெம்பரா இருக்கான் ப்ரோ. சத்தியமா சொல்றேன் சிரிப்பு பிஜேபில இருக்கான். கிஷோர் ப்ரோ நம்ம எல்லாம் கேம்பெயின் பண்ணி ஓட்டு கலெக்ட் பண்ண வேண்டியது. ஏண்டா அலெக்ஸ் காண்டாயிட்டான். ஏண்டா பதவியில இருக்க இது வரைக்கும் லியோ கண்ட்ரோல் ஈஸியா ட்ரிகர் ஆகும். இவெல்லாம் உங்க 2 பேருக்கு ஒரு டாஸ்க்டா. நீ அதிக ஓட்டு வந்து கேன்வாஸ் பண்ற, நான் அதிக ஓட்டு கேன்வாஸ் பண்றானான்னு பார்க்கலாமா? அலெக்ஸ் நீ வந்து ஒரு இப்ப விஜய் ஃபேன்ஸ் கிட்ட போய் ஓட்டு கேட்டு நீ வாங்குறதெல்லாம் மாட்ட முடியாதுடா. நீ அஜித் ஃபேன்ஸ் கிட்ட யாரு நானா? டேய் அஜித் ஃபேன் கிட்டயா? இல்ல இதுல ஹைலைட் இல்ல ஒரு நிமிஷம் ரேவந்த் மேட்டர் கேளு. சீம்ஸ் ஐடியில இருப்பல்ல அந்த இது பேரு சீம்ஸ் போட்டா அதான் அலெக்ஸ். இல்ல அலெக்ஸ் ஆன்லைன்ல என்னன்னு தெரியல, ஆனா ஆஃப்லைன்ல நிறைய பேரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அலெக்ஸ் வந்து ஆன்லைன் பாய்ஸ் ஒரு 4 பேர். டேய் என்ன கேட்டா இல்லடா கூடாது. மனோஜ் சூர்யா ஃபேனா இரு கூட்டினாரு. இல்ல அவன் ஒருத்தன் போடுவான். இன்னொன்னு ஒரு ஸ்பேஸ் கேட்டான். நான் உண்மையிலே இது நல்லா இருந்துச்சு. என்னன்னா ஏண்டா அவனுக்கு முதல்ல இங்க ஓட்டர் ஐடியே கிடையாதுடா. அவன் சிங்கப்பூர். அது இருக்கட்டும். ஒரு ஸ்பேஸ் கேட்டிருந்தேன். உண்மையிலே இது பேசியிருந்தானுங்க. அவன் டிஎம் கேட்டா என்னன்னு தெரியல. தளபதி வந்து கொள்கை நல்லா இருந்தா நான் அவருக்கே போடுவேன்னு அந்த மாதிரி சொல்லியிருந்தான் ஒருத்தன் ஐடி நோட். அதான் அந்த மாதிரிதான். இல்ல இப்ப அரசியல் தான் அஜித் ஃபேன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படி போயிடறானுங்க. அஜித்தை திட்டுன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. நிறைய பேர் இப்ப எப்படி சொல்றதுன்னா காமராஜ் செங்கைன்னு ஒரு ஐடி. அவன் எப்படின்னா ஜெய்பீம்னு வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்துக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இருப்பா. உட்காந்துட்டு எப்படி சாமியை பிடிக்காது அப்படி இப்படி ஆகும். சாமி பிடிக்காதுன்றவன் கூட நம்பிடலாம். ஒரு மதத்தை திட்டுறோம் நான் நம்ப கூடாது. ஐயோ கதை சொல்லி முடிக்கிறா போட்டு அப்படி பேசிட்டு இருந்தவன் காலையில ஒரு போஸ்ட் போடுறான். என்னன்னு இது வீட்டுக்கு பூமி பூஜை பண்றேன்னு சொல்லி செங்கல்ல பூசை போட்டு போட்டோ எடுத்து போட்டானா. இவ்வளவு நாள் பூரா போய் இல்ல அலெக்ஸ் அந்த பதிவை பார்த்துட்டு நம்மால அடங்கம்மால ஆன்மை இல்லனா ரேவந்த் வீட்டுக்கு போங்கடா. இத்தனை வருஷமா ரேவந்த் வீட்டுக்கு போனோம். லேகிய வச்சுக்கிறான்டா. அடங்கம்மால பேசக்கூடாதுன்னு எல்லாம் இதான் சரி சொல்லுங்க. பேசக்கூடாதுன்னா வந்து நம்மளுக்குள்ள வெளியில அது தெரியுதுடா. இல்ல பேசிக்கா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதை போய் ட்ரை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃப்ளோலயே வந்துட்டு ரோஜா பூ மாலைன்னு வார்த்தை. இப்போ இல்ல இந்த அலெக்ஸ் பையன் நம்ம கூட பேசலன்னா அவன் செத்துருவான். அவன் இல்ல ப்ரோ ஹைலைட் என்னன்னா ஜனவரி 1 வந்துச்சு. என்கிட்ட ஒருத்தர் சொன்னானுங்க நீ ஒரு நாள் அசிங்கமா பேசாம வர்றா எல்லா ஸ்பேஸ்ல அப்படின்னு. சரின்னு சபதம் எடுத்தேன். மதியானம் ஆச்சு கரெக்டா இருந்தேன். ஈவினிங் ஒரு 7 மணி என்னன்னு தெரியல. ஒரு பைத்தியக்காரன் உள்ள வந்தான். நம்ம மைண்டும் என்ன ஆகுதுன்னு தெரியல. போயிடுச்சு. பிரேக் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் மேல என்னது இது? யார் பேரு? அதான்டா பீக்கி பிளண்டர்ஸ். அட பாவீங்களா அவனே என்ன போட்டு அடிக்கிறீங்க? அவனே ஏதோ 7 இல்லடா
இல்ல இல்ல இந்த போட்டோவை பார்த்துட்டு அவர் ரியாக்ஷன் இப்படி இருக்குமா போட்டிருக்காங்க. கண்டுக்காதீங்க. அதான் டேய் நம்ம தலடா ஓடுமாமே தலடா. தலைனா அது ஒருத்தர் தான். அது தோனி தான். ட்ரிகர் ஆயிடுவானுங்க. சும்மா சொன்னேன். உண்மையிலே தலானா அதான் அஜித் தான் சொன்னாரு. ஆனா இதுல சோகம் என்னன்னா ஏகே தளபதி கூப்பிடாதுன்னு சொன்னாரு. தளபதி கூப்பிட்டுட்டாரு. பிரேக் த ரூல்ஸ். இப்பதான் இவனுங்களை மண்டையை கழுவி அதை கூப்பிட வேண்டாம்னு சொன்னார். அதான் நீ பாட்டு கூப்பிட்டியப்பா. கஷ்டப்பட்டு ஏகே ஏகேன்னு பதிவு பண்ணிருந்தா திரும்ப தலைன்னு கூப்பிட்டு லாஸ்டா என்ன படம் எல்லாம் தியேட்டர்ல பாத்தீங்க? அலெக்ஸா ஒரு ட்வீட் ஷேர் பண்ணிருக்கேன். அதுல கோட்ஸ் எல்லாம் போய் பாருங்க. லாஸ்டா பண்ற ஐலாண்ட் தான் ப்ரோ. நானும் ஐலாண்ட் தான். மத்தவங்க எனக்கு அதுவே லாஸ்டா போயிருமோன்னு பயமா ஒரு நிமிஷம் நான் கஸ்டடி ரீ-ரிலீஸ் பண்ண போறேன். கஸ்டடி ரீ-ரிலீஸ் இந்த கோஸ்ட் கஸ்டடி ரீ-ரிலீஸ் ஒரு நிமிஷம் என்ன இந்த ரீல் தானே எவ்வளோ 22 கோட்டு. அதான் உள்ள போய் குழம்பு வச்சிருக்கேன். நானும் ஒரு நாள் இந்த மாதிரி வீட்டுக்கு பூஜை போடுவேனா? யாரு போர்மன் வயசு பகுத்தறிவு பெரியாரு. பகுத்தறிவு பிரேமம் படம் ரீ-ரிலீஸ் பண்றாங்களாமா மறுபடியும். இல்ல கடவுளை நம்பினவன் முட்டாள்னு சொன்ன பேரை பாத்தியா? இல்ல காமராஜ் செங்கை. செங்கை காமராஜ் விடுங்க. அதாவது வீடு கட்டணும் போட்டுங்க. விக்னேஸ்வர் சாரி கிஷோர் அவனையாவது வாழ விடுறோம். அந்த கல்லுல வந்துட்டு கல்லு தெரியாது. அவன் போட்டதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. இத்தனை நாளே வந்து புரட்சி பண்ணிட்டு இன்னைக்கு இப்படி போட்டவன் இல்ல அந்த சொல்லுவாங்க தெரியுமா? அதான் தனக்கு நடக்கும் போது அது வேற மேட்ரு. பொதுவா பேசும்போது 1000 பேசுவாங்க. சரி நிறைய பேர் அந்த மாதிரி. நானும் ஒரு நாள் இந்த மாதிரி வீட்டுக்கு பூமி பூஜை போடுவேன். போடு இவனே ஒரு டைம் வந்துட்டு விக்னேஷ் ப்ரோ எல்லாரும் டீசெண்டா பேச சொல்லிட்டு ஒரு நாள் பெட்ட மேல அமிச்சிட்டாரு. என்ன பழக்கம் மாமி? ஆமா இந்த A1ல இருக்க தெரியும் வந்திருக்கிற இடம் ரொம்ப இது டீசெண்டான இருந்துக்கங்க. நம்மதான் இங்க பாலிட்டிஷியன் அடிச்சுக்கிறான். அந்த மனுஷன் ஜாலியா இருக்கிறதுல வர்றது படம் பாக்குறது கப்பல் ஏறி ஜாலியா ரவுண்ட் அடிக்கிறாப்ல. இல்ல ப்ரோ இப்ப கடலூர்ல தான் இருக்கு. ஆனா பாரு தலைவெல்லாம் போகும்போதே எப்படி ஒரு 10 GB ஏத்தின்னு போயிடுவாரு 6 மாசம். ஆனா இல்ல அந்த மாதிரி நெட்வொர்க் கிடைக்காத இடத்துலலாம் நான்லாம் விட மாட்டேன்டா. எனக்கு ஒரு போன் முழுக்க ஏன் இருக்கிற மெமரி கார்டு எல்லாத்துலயும் படம் எடுத்துன்னு போயிடணும். துரை ஆனந்தன் ஒருத்தர் இருக்காரு. அவர்லாம் அப்ராடுன்னு நினைக்கிறான். டெய்லி ஒரு டோலி கூட போட்டோ போடுறதுதான் வேலை அவருக்கு. என்னதான் பண்றாருன்னு ஒண்ணும் புரியுது. பிளே பாயா இருப்பாரு. அடுத்து என்ன படம் வருது தியேட்டர்ல பாக்குற மாதிரி? இதுக்கப்புறம் வர்றது லால் சலாம் தான். ஆனா அதையும் பார்க்கல. நான் யோசிக்கிறேன். அப்பயே ஒருத்தன் கீழே ஸ்மைலி போடுறான். அவன் கண்டுபிடிச்சிட்டுக்கிறான். அதாவது நான் சொல்ல வரது மட்டும் கண்டுபிடிச்சிட்டுக்கிறான். சைரன் பார்க்கலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அலெக்ஸ் லாஸ்டா நான் தியேட்டர்ல பார்த்தது 1&1 லியோ. லியோக்கு அப்புறம் நிறைய பார்த்தோம். நான் சேம் ஆப்போசிட். ஹனுமான் எல்லாம் ஆஃப்லைன் தான். நாளா விடாமுயற்சி வந்து என்ன பண்ற? வெளியே போயிடு. ஒரு வேக மாதிரி இல்ல ஆளு கூட பாடு. அவனை பார்த்தா இருறா முடிக்க விடுறா. சரி அதோட சீக்வல் ஏதோ விடுமுயற்சின்னு விடுமுயற்சியா? வடிவேல் போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்பானே. வடிவேல் போயிட்டு டாக்டர் கிட்ட டாக்டர் எல்லாமே டபுள் மீனிங்ல கேக்குது டாக்டர். விடுமுயற்சி விடுமுயற்சி நல்லா இருக்கு. விடுமுயற்சி
முயற்சி பண்ணாதான் நல்ல மாம்சே விடுமுறை முயற்சின்னு சொல்லாம விடுமுறை விட்டீங்களே. இல்ல இந்நேரம் அஜித் இல்ல ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் கோரை இதுக்கு இல்ல இரு எனக்கு ஒரு கோரை டவுட். அஜித் கேட்டானதுக்கு ஐயோ நல்ல டைட்டில் ஆச்சு. முடியும் ஐயோ செகண்ட் பார்ட்டுக்கு செம்ம டைட்டில். ஐயோ தாம்பரம் நல்ல ஏரியாச்சு சவாரி போலாம். எங்க மேல்மருவத்தூரா? இந்த கிளம்பிட்டேன். அடா விக்னேஷ் ப்ரோ அடுத்து விபூதின்னு வைப்பான்னு நினைக்கிறேன் படத்துக்கு பேரு. விபூதி விபூதி திருப்பதின்னு வச்சானு விபூதி வைக்க மாட்டானா? விக்னேஷ் அங்கிள் இப்பதானே வந்து ப்ளூடிக் வந்துச்சு. இப்ப எதுக்கு நேம் சேஞ்ச் பண்ண? ஃபாண்ட் இல்லடா, ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணா கெத்தா இருக்கும். புரியுதா? அப்படின்னு இல்ல ஃபாண்ட் இல்ல ஒரு ஜோசிக்கார பார்த்தோம்பா நியூமரல் அது பேரே இல்ல. விக்னேஷ் புரியுதா? அதாவது பெரிய விக்னேஷ். அது ஒரு ஜோசிக்கார ஒருத்தர் சொன்னாரு. விக்னேஷ் மாறன்னு மாத்திட்டாரு. இவன் கேசவன் வந்து கேனைனா மாத்தின மாதிரி. ஆமா கேசவன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பயோல வச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. மனசுக்கு பிடிச்சவங்கள பயோல வச்சுக்கோ. சரி விக்னேஷ் ப்ரோ என்ன ஹிந்தில பேரு? அதெல்லாம் சரி. கிருத்தி செட்டி அங்க எங்க விஜய் வந்துட்டான்ப்பா வேற ஐடியா. பேரையே காணுமே. அங்க பாரு கேசவன் சொல்லி வாய மூடல இல்ல இவன் எப்பவுமே வருவானே இதெல்லாம். இல்ல குமரன் ப்ரோ இன்னொருத்தரும் வந்திருக்கான். ஆதி இன்னொருத்தவனா? ஐயோ அவனா? இல்ல ஒருத்தவங்க வந்துட்டு எதுவுமே போடலடா. கிறிஸ்டோபர் போட்டோ போட்டு வச்சிருக்கான்டா. இல்ல இதுல இவன் கேசவன் இருக்கிறான் தெரியுமா? இன்னைக்கு விஎஃப்என் ஸ்பேஸுக்கு வந்துட்டான். இந்த டிபியை வச்சுக்கின்னு எல்லாரும் அக்செப்ட் பண்ண இந்த ரிக்வெஸ்ட். இவன் வந்தான் 2 செகண்ட் யோசிச்சேன், இவனை பண்ணலாமா வேணாமா? இவன் வேற டிபி வேற காஜுவாகுது. சரி விடு பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்டா கேசவா அந்த ஸ்பேஸுக்கு இந்த டிபியாடா வச்சு? எனக்கு என்ன நான் விடு நம்ம பசங்க கான்சென்ட்ரேஷன் ஒர்க் தான். இவனை கண்டுக்க மாட்டானுங்க. பரவாயில்லன்னு நான் மாத்திட்டேன் கொஞ்ச நேரத்துல தான். இல்லடா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? புசி ஆனந்த் பத்தி ஆல்ரெடி நேத்து ஸ்பேஸ்ல விஎஃப்என்ல பேசணும்னு சொன்னான். நானும் பேசினேன். இவன் பேச சொன்னா எல்லாரும் கோத்து விட்டான். எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு அரை மணி நேரம் பேசுறானுங்க புசி ஆனந்த் பத்தி. கீழ இருக்கிறவன் தளபதி ஃபேன்ன்றதே மறந்துட்டு புசி ஆனந்த் ஃபேன் ஆயிடுவான். அந்த அளவுக்கு பண்ணி விட்டு பிரெயின் வாஷ். மாஸ்டர் பிளான். சரி அலெக்ஸ், நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? அடுத்து இந்த பிட்டு போட டைரக்டர் எடுக்காருல அஜித் வச்சு, அந்த படத்துக்கு பேர் விபச்சாரம்னு எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அது வந்து விவகாரம். ஓகேங்களா? நீங்க வந்து லேடி கிட்ட போட போறாரு. அவனையாவது வேலை விடுங்கடா, நம்ம வேலை இருக்குதுடா. ஆனா மேட்டர் என்னன்னா, இல்ல இது ஃபன்னா கலாய்ப்போம், அது ரொம்ப இது போனா. ஆனா யோசிச்சு பாரு, அவன் வந்துட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் டிஎஸ்பி தான். டிஎஸ்பி அதுக்கப்புறம் வந்துட்டு ஏகே. நல்லா இருக்குல்ல? இந்த படம் டீசர் பாத்தீங்களா? டுமா டமா டுமா டமாம்பா டிஎஸ்பி. ஏண்டா சக்கர பொங்கலுக்கு வடகரி வந்து தலைய வச்சு படம் எடுக்கறானா? நான் ஒரு கதை எழுதலாம்னு இருக்கேன்டா தலைக்கு. நான் போய் எடுக்க போறேன். கடைசி படமா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கதை. நான் ஒரு கதை எழுதுறேன்டா. என்ன தெரியுமா? நீ எடுத்தா கடைசி படம். எனக்கே ஆனா கடைசி படம் அவங்க கூட எடுத்தா. அலெக்ஸ், தலைவர் இப்போ வந்து அரசியலுக்கு இறங்க போறாப்லையாமா? பிஜேபியோட வேட்பாளரா? ஆசைப்படியே இறங்க மாட்டார். நீங்க விக்னேஷ் ப்ரோ என்ன ப்ரோ ஹிந்தில பேர் வச்சிருக்கீங்க? பைத்தியம், அது ஃபாண்ட் இதுடா. யாரா அவன்? இந்தியா ஹிந்தில தான் மாத்திர மாட்டேன். இந்த பேர் என்ன? அர்ஜுன் இருக்கு. அர்ஜுன் தாஸ். அவன் பேர் என்ன? அர்ஜுன் தாஸ் தான் அவன் பேரு. அர்ஜுன் ஜெய். ஆமாடா, ஆமா அர்ஜுன் தாஸ். ஓ இல்ல தாசன் கோ ஆண்டனி தாஸ் ஒரு படத்தோட கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுடா. ஹலோ கேக்குதா? இல்ல அவனும் அந்த காளிதாஸ் தான் அவன் பேரு. அதுவும் கன்ஃபியூஷனா இருக்கு. கேக்குதா? ஹலோ
இந்த விக்ரம் படத்துல ஆமா வருவாங்க ப்ரோ, பையனா காளிதாஸ் அவங்க ரெண்டு பேர்த்தோட படத்தோட காளிதாஸ் டீசர் ஏதோ வந்துச்சு. அது போர்னு ஒரு டீசர் இருந்துச்சு, நல்லா இருக்குது. அறிவு சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டோம் ப்ரோ. நீங்க? இப்பதான் ப்ரோ சாப்பிட்டேன். அதான் இல்லடா, இல்ல பூஜை இல்ல பூஜை பத்தில கேட்பான், என்ன மாப்பிள்ள எப்படி இருக்க, இல்ல வீட்டுல நல்லா இருக்காங்களா? டெடிகேஷன் எங்க வீட்டுலாம் கேட்க மாட்டேல்ல. சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நானு அலெக்ஸ் நான் அந்த ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கிறேன். குமார் எனக்கு தனியா ஸ்மைல் அம்பிட்டு உட்காந்துருக்கான். ஆமா, நீ பேசுறது காமெடியா பண்ணுவாங்க. எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். அவன் கேசவன் எவ்வளவு பெரிய கிறுக்கு புண்டனா, நான் அவனுக்கு பிரைவேட்டா அனுப்புனேன், அது கிறுக்கு புண்ட மாதிரி அது பப்ளிக்ல சொல்லிக்கிட்டு இருக்கு பத்தியா? அதாடா அவன் எனக்கு தனியா மியூட் போடுறேன். ஆனா கேசவன் வந்து ப்ரொஃபைல் மாத்திட்டேன்னு சொன்னா, உள்ள போய் பார்த்தா அந்த போட்டோ தான் காட்டிட்டு இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல பேசினுக்கிறேன். ஒருத்த ஆர்டி நோட்டம் இருந்தான், ஆர்டி நோட்டம் திடீர்னு அழுகுறான், ஏடா பேசுறேன்னு கேட்டா புசி ஆனந்த வந்துட்டு அடிக்கிறாங்கன்னு. யாரா இவன் நம்மளோட எமோஷன் ஆயிருக்கிறான். அறிவிஷால் தட்டிட்டு இப்ப ஸ்மைலி போதா, அவனுக்கு போதா, குமார் போதா, இதே மாதிரி எனக்கு திடீர்னு எல்லாம் மாறுதுன்னு பார்த்தா ஓ சாணு போல. அதுக்கு தாண்டா நானும் அவனுக்கு அனுப்பினேன். ஒருத்தவ மட்டும் அதான் இல்லடா, இல்ல நான் கேசவிட்டா தெளிவா சொன்னேன், டே கொஞ்சம் பேசலாம்டான்னு இழுத்துன்னு கொண்டு போய் விட்டாருங்க. போயிரு என்ன கேட்டா யூடியூப்ல பார்த்தா ஒரு அரை மணி நேரம் இருக்கும். போடு, இன்னைக்கெல்லாம் 3/4 மணி நேரம் புசி டெம்ப்ளேட் தான் போடு. ஆனா இல்ல ஒரு நல்லதுதான் நல்லதுடா கேசவா, நல்லது இருக்கட்டும். அவரை பத்தி தெரிய வைக்கணும்ல. தெரியும் இன்னும் எத்தனை நாள் தான் இல்ல உன்னை பத்தி ஒரு நாள் எக்ஸ்போஸ் பண்றேன் பேர். என்னை பத்தி என்ன எக்ஸ்போஸ் பண்ண வேணாம், ஆல்ரெடி அவரே பண்ணிடுவான். தெரியுமேடா, அவனை பத்தி எதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்? என்னை பத்தி என்ன பண்றதுக்கு இருக்கு? என்ன இருக்கு? ஜென்டில்மேன் பொண்ணுகள் எல்லாம் பேசவே மாட்டேன். நீ பொண்ணுகிட்ட பேச மாட்டா, பசங்களுக்கு தான் குஞ்சு போட்டு அனுப்புவியா, அதான் பிரச்சனை. இல்லடா சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது நான் சிங்கிள்னு சொல்றவங்க கூட நம்பிடலாம், அதாவது இந்த பொண்ணுங்க கிட்ட எப்பனாச்சும் பேசுறவனு கூட நம்பிடலாம், பேசுனதே இல்லன்னு ஒருத்தன் சொல்றான் பாத்தியா, அதோட ஆமா பேசுனதே இல்லதான். ஆனா குமார் சொன்னதுதான் நீ நினைக்கிறேன், எனக்கு டவுட் இல்லை. சரி பேச மாட்டாரு அலெக்ஸ், பேசுனதுதான் இல்ல அலெக்ஸ், ஆனா மத்தபடி புரிஞ்சுக்கோ அலெக்ஸ். இல்ல இல்ல கேசவா ப்ரூஃப் காட்டேன் அதுக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு ஸ்பேஸ்ல பேசும்போது பத்தியா நம்ம ஆளு சும்மா அஸ்கி வயசுல பேசாம என்ன கண்ணியா பேசணும்ல, நம்ம கேச கூடாது. இல்ல அதெல்லாம் எப்படின்னா வந்து 6 மணி நைட்டு 10 மணிக்கு வந்து தம்பி தூங்குவான், அதுக்கு மேலதான் அஸ்கி வயசு. இருக்கட்டும். இந்த மகேஷ் பாபு டான்ஸ் வந்துட்டு எல்லாம் பாராட்டினானுங்களே அந்த டைம்ல ரிலீஸ் ஆன டைம்ல, இன்ஸ்டாகிராம்லாம் போய் பார்த்தா திட்டி வச்சிருக்கானுங்க, புரியல கலாய்க்கிறானுங்க எல்லாம். எதுக்கு? இவன் டான்ஸ் கலாய்க்கிறானுங்க மகேஷ் பாபு. இல்ல அலெக்ஸ், நல்லாதான் செம்மையா பண்ணாங்க டான்ஸ். ஒண்ணுல ப்ரோ, ட்விட்டர்ல சப்போர்ட் பண்றவே பண்ணுவாங்க, இன்ஸ்டால உட்காந்து கழுவி ஊத்துவானுங்க, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ உமால தான் டவுட் ஆகுது. அந்த தூம் மச்சாலேக்கு இது பரவாயில்ல, அந்த பாட்டு அது தம் மசாலா ப்ரோ, தூம் மசாலா இல்ல தம் மசாலா ரெண்டு ஒரே மாதிரி. சரி தெலுங்குல தூம் மச்சாலே இல்ல என்ன ஷாம் கீழே போயிட்டு கடைக்கு போனா, ஷாம் இப்ப போயிட்டு வந்தான் 24 மணி நேரத்துல அரசியல் கத்தை பத்தி எப்படி இல்ல நைட்டு விடிய ஒரு சூறாவளிக்கு கிளம்பியது காலங்காத்தால இல்ல மச்சான், அவ்வளவு பக்கத்தையும் படிச்சுட்டு வந்துட்டு ஒண்ணு சொல்லுவோம்டா, 234 தொகுதி இது சார்னு அர்த்தம் தெரியாது. அரசியல் கத்துக்கணும்னா இன்னொரு வாட்டி சர்க்கார் படம் பார்த்தா எலெக்ஷன் ஓட்டு சர்க்கார் வந்துட்டு ஓட்டோடைய ஒரு இதோ காட்டிருப்பாங்க, எலெக்ஷன்னா அது டீட்டெயில் அது வேற. ஆனா உண்மையில இல்லடா, 49P லா வந்துட்டு சர்க்கார் வந்துதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது.
சவுத் இந்தியா மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும். நீங்க அதுக்கப்புறம் நிறைய படத்தை பேர் பார்த்தெல்லாம் ஓட்டு அதே அரசியல் மாதிரி கத்துக்க வாங்கி முடியாதடா. போட்டாங்க. போய் அரசியலை படிங்கடா. இல்லடா அதெல்லாம் ஆனா இல்லடா அந்த இப்ப இல்ல 49 படம் என்ன வந்ததுக்கு தெரியுமா? அப்புறம் நிறைய இல்லடா பேர் இரு ஆனா இல்ல அலெக்ஸ் மச்சா இரு நீ 49 லா எல்லாம் பத்தி சரி ஒண்ணு சொல்றேன். இப்ப கேஸ் இல்ல மச்சா சர்க்கார் வரதுக்கு முன்னாடி கேஸ் அவன் ஓட்டு போட போறான்னு எடுத்துக்க. அவன் ஓட்டு போடுறது கள்ள ஓட்டு ஆயிடுச்சுன்னா அந்த நாய் வாய் மட்டும் இல்ல பெடக்ஸ முன்ன வந்துருவான். இந்த மாதிரி தற்கூரி நாய்களுக்கு இல்ல தான் வந்துட்டு அதை கண்டுபிடிச்சது. அலெக்ஸ்ல இப்பெல்லாம் எலெக்ஷன் டேய் டைம் நானும் நிறைய ஓட்டு இது போட்டிருக்கேன்டா. கள்ள ஓட்டா? நிறைய ஓட்டு போட்டுருக்கு யோகி பாபு மாதிரி நிறைய ஓட்டு ஏய் அதான் போட்டிருக்கியா? கள்ள ஓட்டு போட்டானா நிறைய ஓட்டு எனக்கு எப்படிடா? தெரியும்டா. இல்ல மச்சா எனக்கு புரியல. நீ அந்த பட்டறையில இருந்த போதே தெரியும் நீ போட்டிருப்ப. எங்கேயும் இல்ல இல்ல டேய் இல்ல மச்சான் இல்லடா கையில இல்ல என்ன மச்சான் இல்ல தடவிட்டு போயிடுவான் விக்ரம் டேய். படம் ஒண்ணு ஜூல் படத்துல போன வாட்டி நீ எத்தனை ஓட்டுற போட்ட? 45 ஓட்டு சார். எப்படி கள்ள ஓட்டு? இவங்க எனக்கு தேவாடா. இல்ல அலெக்ஸ் நம்ம கேசம் சொல்லுவான் மை தீந்து போச்சு மாமி. அவன் நிறைய ஓட்டு தான் போட்டான். அந்த நிறைய ஓட்டு போடும் போது வந்து அவன் யார் கூட இருந்தான்னு தெரியுமா? கேசவா யார் கூட இருந்தா? டேய் இல்ல யார் கூட இல்ல இல்லடா. டேய் டோனி இது அலெக்ஸ் ஏன்டா மேல அனுப்புற? இது யாரு? இது யாரு? இல்ல பேசுறது யாரு? யாருன்னா மதிப்புக்குரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன். அவன் ஃபேன் தெரியுது, சொட்டத்தல ஃபேன் தெரியுது. ரஜினி இல்ல அந்த என்னடா சொட்டன்ட்டீங்க? ஆடியோ லான்ச் ஏய் யாரா இது சொட்ட கிட்ட ஆடியோ லான்ச் டேய் பேச விடுறா. ஆடியோ லான்ச் வெளியே வந்துட்டு பேசுனது. இல்ல ஏய் அது ரஜினியோட ரேவந்த் வந்துட்டான் பாரு. இல்ல அது வந்துட்டு நான் எப்படி பேசுனேன்? மதிப்புக்குரிய ரஜினின்னு சொன்னேன். அவன் கிடக்குற மயிராண்டி. டேய் டோனி இல்ல இல்ல தம்பி இல்ல தம்பி ஆமா வீட்டுக்குள்ள வேணா லட்சுமி வெடி வைப்பா. தாத்தா தள்ள வைக்காதீங்க. அதான் கம்மன் இருக்கடா டேய். ஏன்டா இப்படி பண்ணுக்கு பேசினாங்களா? எல்லாம் இப்பதான் எல்லாம் சரி பண்ணி மறுபடியும் வேண்டாம். ஆரம்பிச்சு பண்ணுங்க. இல்ல இல்ல அலெக்ஸ் ஒண்ணும் இல்ல இனிமேல் இன்னைக்கு டோனி ஸ்பேஸுக்கு அந்த வரல பேர் என்ன அவ்வளவுதான் சொன்னீங்க? தெரியல. பீக்கி பிளைண்டர்ஸா? அந்த தாத்தன் எவனோ ஒருத்தன் நானு. அந்த தாத்தனை போட்டுட்டீங்க இனிமேல. ஓ அந்த இல்ல அலெக்ஸ் அது ஒரே ப்ரோ மிஸ்டர் கபிலன் அவர்கள் போல இருக்கிறதா, அதனாலதான் கேட்டேன். இல்ல அவனுக்கு மிஸ்டர்னா உனக்கு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் இருக்கு தம்பி. ஏய் தாத்தாவை எப்படி சொன்னாலும் தப்பா இல்ல. இல்ல இவரு பாத்தா டோனி ரஜினிய டேன்ட்டு அவனை போய் மிஸ்டர் என்ன பண்ற டோனி போய் கட்டுக்குள்ள போய் இல்ல புரியல. நான் என்ன தெரியுமா பண்ணேன்? எல்லாத்தையும் திட்டி இருப்பேன் நானு. சரி வேணான்னு சொல்லிதான் நான் அவரை விட்டு சொன்னேன். பேசுங்கடா எல்லாமான பாசிட்டிவ் பேசுங்கடா எல்லாம் நெகட்டிவ். ஆக்சுவலா 2024 அலெக்ஸ்ல வீடியோ ஒரு ஓட்டு முக்கியங்க. பி பாசிட்டிவ் போட்டு எல்லாம் பிட்டு போட்டுக்கிறானுங்க. பி பாசிட்டிவ் பிட்டு போட்டுக்கிறான். யாரா இது? போய் பாரு. இல்ல இப்படிதான் நேத்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம். கரெக்டா இல்ல போட்டா போல அப்படிங்கிறோம். இது பரவாயில்ல. ஒரு டைம் நம்ம சங்கர் இருக்கான்ல நம்ம குரூப்ல குமார், அவன் வந்துட்டு அதிகமா பேச மாட்டான். உனக்கு தெரியுமா? ஒரு டைம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா எல்லாம் அசிசமா பேசி கத்தினுறாங்க. இவனை பேசவே விடல. புகழ் ப்ரோ இருக்கியா? இருக்கு. என்ன ப்ரோ ரேவந்த் ப்ரோ நாளைக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்றாரு, போறீங்களா நீங்களும்? யார் கேக்குறது? யாரு கேக்குறது? இரு போறேன். ஓகே ஓகே ஓகே. ஆனா இதுல ஹைலைட் நான் இல்ல நாளைக்கு என்னடா மீட்டிங்? நீங்க கண்டினியூ இல்லடா பண்ணுங்க. இரு ஹைலைட் என்னன்னா விஎம்ஐ ஃபங்க்ஷன்ல வந்து ரேவந்த தேர்ந்தெடுப்பாங்க. போயிட்டு பிஜேபி வீட்ல உட்கார்ந்து நல்லா இருக்குது சார். இதே புகழ் நாளைக்கு என்னடா டீம் மீட்டிங்? எனக்கு ஏதோ ஒரு இல்லடா இது வேறடா. அதானே கேசவன் ப்ரோக்கே தெரியல கேட்டிருக்குது. ப்ரோ ஏதோ முக்கியமானவங்க மட்டும் கூப்பிட்டுருக்காங்க. ஆமா ப்ரோ ரஜினி அவர்கள் நேத்து என்ன பேசினாரா? தாத்தா எப்பனாவது நல்லதா பேசுறாரு. அதை விட்டு போறது விட்டு அன்னைக்குதான் இல்ல அவரு இல்ல நான் இன்ன வரைக்கும் அத ஒண்ணுமே கேள்விப்படல. நேத்து லால் சார்ல மாடியிலன்னு சொன்னாங்க. அது இன்னொரு கேட்க கூட இல்ல. ஞாயிற்றுக்கிழமை டிவில போடுவோம் பாரு. சாரி நான் டிவி பாக்குறத நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இல்ல இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனா விக்னேஷனா நாட் ரீச்சபிள். கீபோர்ட்ல போயிட்டு அலெக்ஸ் அனிமல் படம் அனிமல் படம் ஏய் அலெக்ஸ்
அந்த அனிமல் பட வில்லனத்துக்கு காலைக்கேவா மாத்திராங்களேடா. ஆமா அனிமல் பட வில்லனா கங்குவால ஒரு மாதிரி 1.5 மாத்திட்டானுங்க. ப்ரோ காலைக்கேனா மாட்டா கூட பரவாயில்ல ப்ரோ, சுத்தி பொண்ணுங்கள வச்சிட்டானுங்க ப்ரோ. ஏன்டா உனக்கு என்னடா அதுல இது நீ வேணா காலேஜ் பொண்ணு செட்டிடி இவன்டா உலக ஏக்கமா இருக்கான் போல. பொண்ணுங்களுக்குன்னா பொங்கிருவான். ஆனா டேய் அவனாவது பொண்ணுக்கு பேச எல்லாம் சரியில்லை தம்பி. கங்குவா கங்குவா. அலெக்ஸ் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன உங்களோட விஎம்ஐல? என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு தூங்கணும். அடுத்த கட்ட டேய் அவன் அடுத்த யூடியூப் வீடியோக்கு வந்து பிளான் பண்ணானே. ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டது அலெக்ஸ் டிஎம் பாரு டேய். என்ன டிஎம்? எதுக்குடா டிஎம் ஒரு நிமிஷம் டேய், ஏற்கனவே ஒருத்தர் என்னது விஜய் 3 பெயர்கள் தேர்வு செய்துள்ளார். அது வேற யாரும் இல்லை. தமிழக மக்கள் ஜனநாயக கழகமா? ஏன்னா இது வெல்லும் தமிழக கழகம். டேய் கொஞ்சம் கம்முன்னு இருங்கடா. தமிழக முன்னேற்ற கழகமா? இதெல்லாம் சீமான் பேக்கிற மாதிரி இது. பாப்போம். இல்ல லாஸ்ட் 3 சொன்னல, அத வச்சுதான் ஒரு 3 பேர் ரூமர் நினைக்கல. இல்ல ரூமர் இனிமே ரூமர் தான். ஏன்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ற ஒருவேளை இல்ல ஒருவேளை இத வந்துட்டு அவங்க கேட்க போலாம். புரியுதா? கேட்க போறதுக்கும் இதுவும் நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் அந்த கொசப்சி ப்ரோ சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. மேல வராது, கீழே வரும். இந்த போட்டார்ல போஸ்ட் போட்டா அப்படி மியூட்ல இருந்துட்டே எல்லாத்தையும் போட்டா. இல்ல எதுக்கு அனிமல் டைரக்டர் போட்டு போய் அரசியல்ல கூட மாடா பஸ் போடுவீங்க. அது பிரீமியர் இப்ப இது விட்டுருக்கானுங்கல்ல ஆன்லைன்ல ஓடிடில, அதனால திருப்பி அடிக்கிறாங்க. நிறைய முக்காசி பாசிட்டிவ் தான் வருது. எலைட் தான் வந்துட்டு திட்டுறானுங்க. எலைட் தான். ஆனா திடீர் வாழ்க்கையில உத்தமனா இருக்கலாம், திடீர்னு உத்தமனா ஆகிறதா மட்டும் தான் நம்ப கூடாது. அது நீதாம்ல, நீதான் அனிமலுக்கு ஃபயர் தான்டா விட்டேன். யாரு அந்த படத்தை தியேட்டர்ல பாத்துட்டு எந்த படமும் 3.5 மணி நேரம் அட்டென்ஷன் இருக்காது. ஸ்லோ ரொம்ப ஸ்லோ. இல்ல மாமே ரொம்ப ஸ்லோ ஆகும். ஓடிடினால ஜாலியா இருக்குது. ஹாஸ்பிடல் சேர்த்தலாமா? டேய் ஒரு நிமிஷம் எனக்கெல்லாம் நாலாம் தியேட்டர்ல தான் பார்த்தேன். எனக்கெல்லாம் பிடிச்சிருந்தது. நல்லா தான்டா இருக்கு. நீ எது கொடுத்தாலும் இது பண்ணுவாடா. அவனாவது ராஷ்மிகா செகண்ட் ஹீரோயினுக்கு போனா, நீ வந்துட்டு அண்ணாத்தே போன. எதுக்கு போன? கீழே குனிஞ்சமா எடுத்து கொடுத்தனா? அண்ணாத்த பார்த்தது பிரைவேட் ஸ்பேஸ்ல நீ பேசி இல்ல பிரைவேட் ஸ்பேஸ்ல நீ பேசினுக்கிறேன். லாஸ்ட் என்ன ரஜினி படம் பார்த்தனா இல்ல ஒரு டைம் பேசுறேன். லாஸ்ட் டைம் ரஜினி படம் பார்த்தேன்னு எல்லாம் கேட்டானுங்க. நான் தர்பார் பார்த்தேன்டா. இது 2 படம் தேர்றா. கொஞ்சம் கம்முன்னு விட்றா, இந்த ஆளை விட்றா. எப்பா இவனா சொன்னான்டா இவன். இல்ல இல்ல இவனும் பாதிக்கப்பட்டிருக்கான். ப்ரோ குமரன் ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ விக்ஸ் வந்து bro guys listen what's your opinion on Salah? What's your yeah இந்த உப்பு போட ஆரம்பிச்சோம். டேய் அலெக்ஸ் வேணாம்டா இதெல்லாம். would like to listen your reviews guys. இப்ப அலெக்ஸ் உப்பு போட ஆரம்பிச்சிரோம். இல்ல அவனுக்கே திரும்ப மட்டும். அலெக்ஸ் நீ ரஜினி போட 2 தடவை தியேட்டர்ல பாத்திருக்கியா? ஏதாச்சும் 2 தடவை எந்த படமும் பார்த்தல. வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. டேய் ஏன்டா ரிமூவ் பண்ண? பேச வேண்டியதான்டா. உனக்கு என்னப்பா? இல்ல ஆனா டேய் இல்ல மச்சான் இருடா. இந்த பிடிஎஸ் பாய்ஸ் இல்ல இந்த பிடிஎஸ் பாய்ஸ் ரசிக்கிறதே இந்த மாதிரி வானவில் பாய்ஸ் டேய் வானவில் ஆனா கேட்ட வானவில் தெரியாது. இந்த மாதிரி டாக்ஸிக்னே டா ஒரு மரியாதையா வந்து பேசுறாரு, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டீங்கடா. ஒரு நிமிஷம் இருடா. இவனுங்க எந்த மாதிரி டாக்ஸிக்னு சொல்ற பாரு. இப்ப பிரபாஸ் மாசன் பேசிட்டு ஷாருக் கான் அடிப்பானுங்க. கொஞ்சம் சூத்த முடியுனேரு. வானவில் நம்பராக வரதா. ஷாருக்
ஆனா ஷாருக் டாபிக் நீங்க டாபிக் சேஞ்ச் பண்றீங்க. எத்தனை பேருக்கு அனிமல் தான் பேசுறேன். ஓ கடை வச்சு அனிமல் தான் பெஸ்ட். அதான் கடை வச்சு தாங்க கடைக்கேன்னு சொல்லிட்டு அது எத்தனை பேருக்கு அந்த வைபா இருந்துச்சு. ஆனா அந்த பாட்டு சரியா நிறைய டைம் ஷாம் கிட்ட கேட்கும் போதுதான் யூகேன்னு கூட பார்க்க மாட்டோம் ப்ரோ, ரிமூவ் பண்ணி விட்டுரும். அக்னி பேசின ஒரு படம் இருக்கும் யூடியூப்ல, தமிழ்ல பாருங்களேன். கொட்டையை பிடிங்கி தள்ளி போட்டுருவேன். யாரா பைத்தியமா இருக்கு சார். அந்த டைம் கேட்டதுக்கு படம் பாக்கலன்னு ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அந்த நான் இல்ல சொல்றேன். அது ஜேசன்ரா, ஜான்சன் இல்லடா. இவன் வேற யாரு ஒரே நிமிஷம். இந்த சுதந்திர தினத்துக்கு கோபி சுதாகர் போட்டிருந்தானுங்க. அதுல வந்து அந்த சுதாகர் பேசும்போதெல்லாம் கை தட்டுவாருங்க எல்லாருமே சேர்த்து கடைசி வரைக்கும் பேசுவோம். அதாவது அலெக்ஸ் விக்னேஷ் ப்ரோ அவன் தான் தப்பு பண்ணிட்டான், அவன் அடிக்கலான்னு வந்தா. நீங்களும் தப்பு பண்ணா பண்றீங்களா? இல்ல இவனுங்களை வச்சுக்கிட்டாடா கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கணும். இல்ல ஷாம் அந்த ஆக்ஸ் எடுத்துட்டு அந்த சென்டரா வருவான் பாத்தியா எல்லாருக்கும் நடுவுல, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த சாங்கெல்லாம் மஜாதியா அந்த பால்கனில இருந்து குதிப்பான் பாத்தியா, அந்த கைய வெட்டிட்டு அப்படியே இறங்குவான் பாத்தியா. முடியல. இல்லடா அலெக்ஸ், அந்த சீன் வந்து எங்க அப்பா டிவில பாத்துருந்தாரா, இவனுங்க பக்கத்துல கூட இருக்கிறானுங்களே கண்ணு வச்சுன்னு, ஏன்னா பாட்டு பாரு சுட்டு தள்ள வேண்டியதானே அப்படின்ற. இல்ல இவங்க அந்த உண்மையிலடா அவங்க எப்படி தருமா வைப் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சுட்டு தள்ளுறான் பாத்துட்டு இருக்க. இதெல்லாம் பரவாயில்ல. கடைசியில வந்து கேப்பான் என்ன பண்றாங்க அவங்கன்னு. அவனுங்க 2 மணி நேரமா இருக்கு நீங்க அடிச்சுக்கிட்டே தெரியுறாங்க. ஆனா ஒருத்தர் அதுதான் விவேக் ஸ்பீக்கர் குறா அது கோஸ்ட். சரி பேசாம நீயே கோஸ்டா இல்ல. அவன் எப்படி தெரியுமா, இதெல்லாம் லெஃப்ட்ல போ, அனிமல்லாம் லெஃப்ட்ல போ, சலார்லாம் இன்னைக்கு ஸ்பேஸ் வந்துட்டு இன்னைக்கு ஸ்பேஸ்ல வரல. கேப்டன் மில்லர் ஆண்டவே ப்ரோ தவறு ப்ரோ. நேத்து படம் பார்த்த வைப்ல அந்த இது ரேஞ்ச் ரோவர்ல இருந்து இறங்கி நடந்து போவான்ல அவங்க மெச்சனை கொள்றது, அந்த மியூசிக்கோட வச்சு அப்படியே நான் அந்த இல்ல ப்ரோ நான் போய் சொல்லல. அந்த ஏர்போர்ட் ஃபைட் சொல்லிடுறேன். இல்ல விக்னேஷனா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இல்ல 3 மணிக்கு எனக்கு ஒரு விக்னேஷனா ஒரே நிமிஷம்னா 3 மணிக்கு நோட்டிபிகேஷன் ஒண்ணு வருது. என்னன்னா டிஎம்சி ரிப்போர்ட். ஐயோ அக்கவுண்ட் டிஎம்சி ரிப்போர்ட் 3 மணிக்கு. வாங்க எல்லாம் ஒண்ணா போலாம். விக்னேஷனா அட சொல்லி தொலைங்க. ஆனா நேத்து போட்ட வீடியோ அவனை ஏதாவது பேச விடுங்கடா. விக்னேஷனை கேக்குதா? சாரிப்பா மியூட் போட்டதுக்கு. அங்க எனக்கு என்ன பிரச்சனை, விக்னேஷன் பேச முடியாது. படத்தை பத்தி பேச முடியாது. சும்மா நோட்டக்கூடாது ப்ரோ. ஒழுங்கா இருக்கீங்களா? அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவீங்க. கப்பல திருப்பி வந்து விட்டு வரும் கம்முன்னு. சாப்பிட்டியா? விக்னேஷ் அண்ணா மட்டும் தான் கேக்குது, வேற இல்ல குமார் நோட் ஃப்ரெண்ட் மாதிரி சாப்பிட்டியா கொஞ்ச நேரம், இவனு தான் கொஞ்ச நேரம் டவுட் ஆகுது. சும்மாலாம் நோண்ட கூடாது விவேக் ப்ரோ. கொஞ்சமாச்சும் பேச விடணும் ப்ரோ. நீங்களே பேசக்கூடாது ப்ரோ. பேச ரொம்ப நேரமா ட்ரை பண்றான். பேசுறா பேசு. நான் வந்துட்டு விக்னேஷனா 26 பேசுறான். அவனே இப்பதான்டா பேசுறான். கொஞ்சம் கம்ப்ளீட்றா.
அதாவது 26ஆம் தேதி அனிமல் படம் வந்துச்சு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் படம் பார்க்கல நானு. சரிங்களா? சரி இன்னைக்கு ஏத்தி வச்சமே பாக்கலாம்னு சொல்லி பாக்கலாம்னு பார்த்தா இவர் பேசி அந்த படத்தை பார்க்க விடாம பண்ணிடுவாரு போல. இல்ல நான் இது ரிலீஸ் ஆன டைம்ல இருந்து பேசிட்டு தானே இருக்கேன். அதுதான் நானும் சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நீ படமே பார்க்காத கம்மிரு. இத சொல்றதுக்கு எல்லாரும் மியூட் பண்றாங்க. அப்பாடி விக்னேஷ் ப்ரோ வன்மத்தை கைக்கிட்டான். விவேக் நானே யோசிச்சேன். மேல பாரு பிளாக் பண்றவரு நான் பொண்ணே இல்ல எருமை டெலீட் பண்றாடி பிளாக் பண்ற வர்றாங்க. நீ ஏன்டா சினுங்கற? விவேக் ப்ரோ இது நல்லா இருக்கு. போஸ்ட் ரிமூவ் பண்ற மாதிரி தான் ஆப்ஷன். இல்ல அவ்வளவுதான் ஒரே பிளாக். உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள போயிட்டு மன்னிப்பு கேட்டுவானோ பத்தி அனிமல் நான் அப்ப சொல்ல முடியாது. இல்ல விவேக் 10 நிமிஷம் கழிச்சு கோஸ்ட் ரிமூவ் செய்யப்படும், பிளாக் செய்யப்படும், எல்லாம் அவுட் பண்றாரு. சொல்லு 10 நிமிஷத்துல ஒரு 50 பேர் எப்படி 100 பேர் பாத்துறாங்க. அது அவரு ரொம்ப கிரஷன் பாக்குறாரா ஒர்ற ஏன்டா. விக்னேஷ் ப்ரோ கப்பல்ல வைஃபைல இருக்கும். வைஃபை இருக்கும். வைஃபை பாஸ்வேர்ட் வந்து கிருத்தி செட்டி எல்லாம் இருக்கும்டா. மெயின் அடிக்கலாம். மீன் இருக்கும். மீன் வறுத்து சாப்பிடலாம். ஒண்ணே வறுத்து பேசுறேனா? மீன் இல்லன்னா கேச குஞ்ச கட் பண்ணி வறுத்து சாப்பிடலாம். குஞ்ச கட் பண்ணி வைத்தியம். சரி அலெக்ஸ் ஜோ படம் பாத்துட்டேன். இல்ல சார் விவேக் ப்ரோ நல்லா இருக்குது. எனக்கு என்னமோ தான் பிடிக்கும் விவேக். அதேதான் எனக்கு பேசவே இல்ல. வந்து எங்க போயிட்டா? இல்ல மாப்ள ட்விட்டர் குறை கம்மி பண்ணிக்க போறேன் கொஞ்சம். திருப்பி பாடு. இல்ல மச்சான் இல்ல அனிமல் வில்லன் நினைப்பு. பேச மாட்டார், வெறும் செய்ய மட்டும் தான். பேச மாட்டாரு சார். பாக்குறேன் எத்தனை நாள் பாக்குறேன். இது எல்லாத்த விட அந்த படம் பாத்துட்டு வந்து நான் பேருந்துல ரொம்ப பேசுனீங்க. நாளைக்கு நான் படம் பாத்துட்டு வந்து நான் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து மரம் ஃபயர் விட்டுருங்க. உனக்கு என்னடா படம் பிடிச்சிச்சு அந்த படத்துலன்னு கேட்டா ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமா என்னடா பிடிச்சிருக்கு அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அவன் ஜிப்ப வச்சுட்டு வார்டு கூட அதெல்லாம் செம்மையா. இல்ல ஆனா இல்ல ப்ரோ இல்ல ஹைலைட்டான சீன் வில்லனோட ஐகான் அங்க தெரிஞ்சது ப்ரோ. எவ்வளவு பெரிய திமிருன்னு அவனுக்கு. அவ்வளவு அடி அடிச்சுடா. இல்ல அவ்வளவு அடி அடிச்சுட்டு கேட்பான் நம்ம நிறுத்திடலாமான்னு கேட்டா ஜிப்ப வந்துட்டு வாங்கினுவான். உங்களோட கல் தருத்துருவாங்க உயிர் போயிட்டு. படம் பார்க்காத மீ அது கிடைக்குது வயிறு. படம் பார்க்கலையா சபாஸ். ஆனா இல்லடா ஒண்ணு இல்லடா சொல்லிட்டு இருக்கேன். நீ நெட்ல தானே பாக்குற போன்ல ஏத்தி பாக்குற அளவுக்கு ஒருத்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒருத்து. பாத்துட்டு வந்து சொல்லு. கடைசியில பயங்கரமான பிஜிஎம் போடுவான்னு பார்த்தா அதான் ஒரு போங்கடா நான் போய் நாளைக்கு ராயல் ரூம். ஆனா பிஜிஎம்லாம் இல்லடா பேக்ரவுண்ட் ஹரி விஷால் நீ ஒண்ணும் பாக்கலையாடா? 3.5 மணி நேரம் இருக்குதா அதனாலயே அதெல்லாம் இல்ல வலிமையே கண்டென்ட்டுக்காக பாதி பாக்கலையா? நீ அனிமலை பாதி பாத்துட்டு பாக்கல. வடிவேல எவனா பாப்பானடா? இல்ல தெரியாதா? கண்டென்ட்டுக்காக ஏத்தனடா 3 ஒரே நிமிஷம் அந்த படம் பார்க்கும்போதே ஒரு ஸ்கூல் சீன் ஒண்ணு வரும். ஓகேவா? அவங்க இது வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் அவரை பிடிச்சு நிறுத்துங்கய்யா. இல்ல ஐயோ அங்கிள் நீ இப்படி பேசுறதுனால எல்லாரும் அந்த படத்தை வெறுக்கதான் செய்வாங்க. யாரும் அதனாலதான் நான் வெறுத்தேன்னு சொல்ல வரேன். இல்ல எனக்கே அனிமல் பிடிக்கும்னு சொல்றேன். இப்ப நீ இப்படியே பேசிட்டு இருந்தா நானே இல்ல உண்மையில இல்லடா. குமரன் ஒரு நிமிஷம் அந்த டைம் குமரன் தியேட்டர்ல பாத்துட்டு நல்லா இருக்கான்னு நானா ஃபுல்லா நைட் ரிவ்யூ போறது. நான் இவனை வந்துட்டு இவங்க கடை கிளவுன் போட்டேன்னு சொல்றது என்ன கண்டுக்கல. ஓடிடில வந்த பிறகுதான் தெரிஞ்சு உண்மையிலே படம் நல்ல படம். நல்லாதாங்க. எல்லாரும் அனிமல் பாருங்க. அந்த சீனை சொல்ல நானு அந்த இடத்துல பத்திக்கிற ஸ்பார்க் அந்த இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் உங்களுக்கு எந்த இடத்துலயும் டெலிட் பண்ணிட்டேனே கமெண்ட் உங்களுக்காக தான் டெலிட் பண்ணேன். டேய் அலெக்ஸ் அந்த பயம் இருக்குல்ல. மச்சி ஆரம்பிச்சீங்களா இன்னும் கமெண்ட் போட்டு விட்டுறேன்.
டேய் டாட்டு சி டாட்டு தானே டேய் அலெக்ஸ் இந்த டாட்னு ஒருத்தன் தான் பாடுறா அனிமல் டிபி வச்சுன்னு வந்தானேடா அவன் எங்கடா அவன் இந்த நேரத்துல தெரியாதா இல்லடா அவன் வந்துட்டு இப்ப சந்தான டிபிஎஸ்ன்னு தெரியாது சும்மா சொன்னடா எங்க இருக்கான்னு தெரியல அவன் அனிமலை பார்த்து ஆன்மீகம் புரியண்டான்டா அவன் ஆண்மை இல்லன்னா அலெக்ஸ் இப்ப அந்த மாதிரி ஒரு மேடையில போயிட்டு அந்த மாதிரி தப்பா பேசுறாங்கல்ல அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்களா கட்சிக்காரங்களா இந்த மாதிரி பேசுறாங்க புரியல இல்ல அது அதான் இப்போ ஒரு டைம் இந்த மாதிரி கட்சிக்காரன் வந்துட்டு ஸ்டேஜ்ல அசிங்கமா பேசியிருந்தான் அவனை தூக்கி ஜெயில போட்டாங்க கேஸ் போட்டாங்க இப்ப இவன் மேல கேஸ் போட்டாங்க ஸ்டேஜ் போட்டு பப்ளிக்ல நீ வந்து அசிங்கமா பேசக்கூடாது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் தான். ஆனா இந்த படம் பாத்தீங்களா அலெக்ஸ்? இந்த படம் தான் பாத்தீங்களா? இது இந்த பாட்டுல வந்துட்டு இந்த பாட்டுல வந்துட்டு இல்லடா இந்த பாட்டுல வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்தோன்னே மேல போய் விழுந்துட்டு ஜிப்ப கழட்டுவானடா. அந்த படத்தோட இல்ல சீன் என்ன தெரியுமா? இது வந்துட்டு அவன் கல்யாணம் அவன் சரக்கு கட் பண்ணா அது சில மூதைகள் கட் பண்ணிடுவான். இல்ல எனக்கெல்லாம் கட் பண்ணல எனக்கெல்லாம் பண்ணல கரெக்டா தான் இருந்துச்சு. எவனுக்கு சாமான இருக்குதோ இந்த சீன் தெரியும். எனக்கு தெரிஞ்சிச்சு இல்ல எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த பெட்ல கூட ஃபுல்லா ரத்தம் மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா தான இருக்கும் அந்த பொண்ணுக்கு. இல்லடா டேய் அவன் இல்ல மூஞ்ச கழுவிட்டு இருந்திருக்கலாம் கொஞ்சம். ஆனா இல்ல ரோலெக்ஸ் வந்துட்டு எப்படி படம் முடியும் போது வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆனா அக்யூரேட்டா அதே மாதிரி இருக்கும். ஆனா இது நல்லா இது அனிமல். அந்த கிளைமேக்ஸ் லுக்கு அவன் ரன்பீர் கபூர் வேற மாதிரி இருப்பான்டா அதுல. அதுதான் எனக்கு அப்படியே ரேவந்த் தான் எனக்கு மூஞ்சி தெரியுது. அப்படியே ப்ரோ என்ன ப்ரோ நல்லா இருக்குன்னு அவன சொல்றீங்க? இல்ல ஆளு ஹேர் கட் நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம். என்ன ரேவந்த் எதுவும் தேவையா? அதே சாக்குல காஜில ஆட் பண்ணிட்டாரு பத்தியா? இன்னைக்கு கங்கா போஸ்ட் வந்துச்சு பத்தியா? வேற லெவல்ல இருந்துச்சுல்ல. வந்துச்சா? அனிமல் இல்லடா அனிமல் வில்லனை போட்டுருக்காங்க. ஆனா வில்லன் கரெக்டா இருக்கான். பாப்போம் என்ன பண்றான்னு. எஸ்எம்எஸ் படம் ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்களாமே அப்படியா? பிரேமம் படம் மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்றாங்க. எஸ்எம்எஸ் என்ன கமலால தானே காலகையை கொண்டாந்து காலகையை கண்ணு தூக்கி கொண்டு போய் அதுல வச்சுட்டாங்கடா அவன் கண்ணுல. இல்ல விவேக் ப்ரோ அது காலகையனோட எங்கர் வெர்ஷன். மலையாளத்துல இருக்கும். ஆனா இல்ல கங்கா லுக்ல ஒருத்தன் எனக்கு பயங்கரமா இது போஸ்ட் நல்லதான்டா நல்லதான். இல்ல மெயின் மேட்டர் நான் வில்லன் எல்லாம் கட் ஆகுது. அங்க இருந்து செத்து சிவாதான் பயந்து சாவறானுங்க அவனுங்க. வேற என்ன டேரக்டர் இருந்தா ஜாலியா இருந்திருப்பானுங்க. அலெக்ஸ் பிரேமம் பிரேமம் ரீ ரிலீஸ் பண்றாங்க தானே ரேவந்த் கமலா சினிமாஸ்ல. தெரியலடா எனக்கு. அவங்க மத்த எது ரிலீஸ் பண்றாங்க எது இருக்காங்க எது இல்லன்னே தெரிய மாட்டேங்குதுடா. ஆனா கில்லி தவிர எல்லாமே கில்லி பண்ணாச்சு போலாம் தான் பாக்குறாரு. ரிலீஸே போனது அஜீஷ் வந்துட்டாரா? ஓகே ஓகே. அலெக்ஸ் கவலைப்படாதடா 2026ல இருந்து மொத்த ரீ ரிலீஸ் தான். நீ என்ன பண்ற போய் கக்கஸ்ல போய் வாரத்துக்கு ஒரு ரீ ரிலீஸ். இல்ல இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? இல்ல 2026 வந்துட்டு வேக ட்வீட் போடான். நான் லியோ ரீ ரிலீஸ் பண்ணனா திரும்ப பாருங்க கோட் ரீ ரிலீஸ். கௌதம் வந்து திரிசா போட்டா கௌதம் இருக்கானாடா. திரிசா போட்டா போட்டிருக்கான். திரிசாக்கு தாடி எல்லாம் இருக்கு. கௌதமே கிளவிய போட்டுட்டு இருக்கான்டா அவன். ஏய் நடுவுல ஒரு படம் இருக்குடா கோட்டுக்கு அப்புறம். திரிசா நாக்கு போடுறதெல்லாம் போட்டோ எடுத்து போட்டுருக்கான். அது மேல ஷேர் பண்றான். என்னடா பேசிட்டு இருக்கீங்க? தற்கூறீங்களா? அட புண்டை திருந்திட்டான்டா அவன் திருந்திட்டான். அப்படியே 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 ரேவந்து பேச முடிச்சுட்டு கையடிக்க போற எதுக்கு இதெல்லாம்? இங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏன்டா பண்றீங்க? அபிஷ்டு
தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அவர் வந்து யூடியூப்ல போட்டுருவார் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி. கௌதம் நல்லா தானே இருக்குது. ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க எவனோ யூடியூப்ல டெய்லியும். கேசவா நீ கேசவா நிரூபிச்சிட்டாடா. ஏன்டா ஆட்டோனே இல்ல டிபி பாத்துறேன் ரெக்கார்ட் பண்ண முடியாது உனக்கு. டேய் அது பொண்ணுடா அது. அட போன்ல ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி யாரோ போடுறாங்கடா. நான் சும்மா சொன்னேன்டா உன்னைய. நீ ஏன்டா சீரியஸா விடுங்கடா. என்ன அது ஒரு போடு கண்டென்ட் ரீச் ஆகும்ல. சரி மாமே மாமே தாண்டி போயிருக்கோம். பசிக்குதுடா. டேய் பசிக்குதுடா. ஃபுட் ஆர்டர் பண்ணலாம்னு இருக்கேன். என்னடா ஆர்டர் பண்றது? சூடு. ஏண்டா உனக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணா இங்க கேட்டு தூங்க போறியா? ப்ரோ டொமேட்டோ சூப். இல்லடா உனக்கு மட்டும் ஆர்டரா இல்ல வீட்டுல அந்த மாதிரியா? எனக்கு மட்டும் தான்டா. இல்ல உனக்குனாலே ஒரு அண்டா இது பண்ண பக்கெட் பிரியாணி வாங்கி தரணும். அதான் பக்கெட் பிரியாணி வாங்கிடுவோமான்னு பாக்குறேன். சும்மா தான்டா சொன்னேன். அவ்வளவு சாப்பிட்டியாடா? பக்கெட் பிரியாணி சாப்பிட்டு முழுசா எஸ்எஸ் பிரியாணி இருக்குல்ல. ஆமா சரி அது ஃபுல்லா சாப்பிடுவோம். ஒரு பேக் சாப்பிட்டுருக்கீங்களா? ஒரு பேக் சாப்பிடலாம். பக்கெட்னா டேய் ரேவந்த் அந்த எஸ்எஸ் ஐடி பார்த்து இல்லடா இரு ரேவந்த் அந்த எஸ்எஸ் ஐடி பார்த்து எங்க தயாரிக்கிறாங்க தெரியுமா? டேய் அலெக்ஸே உனக்கு சென்னையில பிடிச்ச பிரியாணி எதுடா? சென்னையில வந்து தலபாக்கி எனக்கு இப்ப இது பிடிச்சிருக்குடா. பிரியாணி பிரதர்ஸ்னு ஒன்னு வந்திருக்குல. பிரியாணி பிரதர்ஸ் நான் போனது இல்ல. அம்பத்தூர் போய் ட்ரை பண்ண அலெக்ஸ். நல்லா இருக்கு. அந்த மட்டன் பிரியாணி எல்லாம் சூப்பரா இருக்கு. அம்பத்தூர்ல வந்துட்டு நான் தமிழ்நாட்டுல இருந்த நல்ல ஒரு அஞ்சப்பா சென்னையில எஸ்எஸ் இல்ல முன்னாடிலாம் பிரியாணி கூட ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். இப்ப லைட்டா பிரியாணி மேல இது காலேஜ்ல இப்ப நல்லா இருக்குடா. அதுல ட்ரை பண்ணு. ஒரு கேள்வி பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்றேன். நிறைய பீஸ் எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா தராங்க. ஃபுல்லா பக்காவாகுது. நீ சாப்பிடும் போது எல்லாம் ஏதாவது கறி எல்லாம் தொண்ணுற. திடீர்னு பல்லி வாயில தட்டுப்படுது. உச்சி இழுக்கிற இல்ல பல்லி வாழம் தெரிஞ்ச பல்லி அப்படியே முழுசா நீ வந்துட்டு இல்ல நீ என்ன பண்ணுவ? அத வந்து ஓரமா வச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன். ரசத்துல கரப்ப முச்சிக்கு இது பண்றீங்க. சாம்பார்ல என்ன கிடைச்சு தெரியுமா? அலெக்ஸ் இல்ல நானும் இன்ன வரைக்கும் இந்த காளானு பேல்பூரி அப்புறம் இருக்குல்ல பானிபூரி அதெல்லாம் சாப்பிட்டது இல்ல தெரியுமா? நீ வாழாதன்ற இன்னைக்கு தூக்குல தொங்குன்ற. எதுக்கு வாழ்ற? சீரியஸா சாப்பிட்டது இல்ல. ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் பிடிக்காது. அலெக்ஸ் நான் சாப்பிட்டே 6 வருஷம் ஆகுது தெரியுமா? இந்த சிக்கன் ரைஸ் சாப்பிடுவே. சிக்கன் பிரியாணி சாப்பிடுவேன். சரக்கு சாப்பிடுவீங்களா? சரக்கு இல்ல ப்ரோ வாய்ப்பு இல்ல ப்ரோ. நான் வெஜிடேரியன் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டது இல்லன்ற. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். சிக்கன் ரைஸ் சாப்பிட்டது இல்ல. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். ரேவந்த் நீ சாப்பிடுவியா? ரேவந்த் என்னதுடா சாப்பிடுவியா? அவர் குடிப்பாரு ப்ரோ. ஒரு குடியாரா இந்த பரிமாணம் நான் குடி பழக்கம் இல்ல மாமி எனக்கு. அவர் குடி அடி இருக்காரு. ஜென்டில் பண்றா. டேய் பைத்தியம் சரக்கு அடிப்பான்டா. இதே நம்பரை பார்த்து தெரியும்டா சொல்றேன். ஸ்டாவ் சூரிவர் விக்னேஷ் ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ எனக்கு அடிக்ட். டேய் நாளா தொட்டதே இல்லடா வாழ்க்கையில. எந்த கெட்ட பழமும் எனக்கு இல்ல. அப்பப்ப தம் அடிப்பாரு. அவ்வளவுதான். அப்பப்ப தம் அடிப்பாரு. கஸ்டமர்ஸ் எல்லா டைம்ல தம் அடிக்க மாட்டான். சரக்கு அடிக்கும் போது மட்டும் தம் அடிப்பான். இல்ல சும்மா அது சும்மா எல்லாம் வந்து சரக்கு அடிக்க மாட்டான். கூலி பாயில வச்சாதான் சரக்கு. நான் கூட கூலி வச்சாதான் வந்து இல்லடா டே எப்பாடி உண்மையை ஒத்துக்கிறேன்டா. இல்ல சரக்கு எப்பனாவது அடிப்பேன். தம்மா அந்த மாதிரிதான். ஆனா வந்துட்டு எனக்கு இவன் சொல்ற மாதிரி பாக்கு பீடெல்லாம் எவனுக்குமே பிடிக்காதுடா. லைட்டா ஸ்டஃப் அடிக்க போதா ரெடி பண்ணுவாரு. இல்ல ப்ரோ இல்ல நல்ல வேலை ஏதாவது ஃப்ரிட்ஜ்ல தண்ணி குடிக்க போல தண்ணி குடிச்சிட்டு வரதுக்குள்ள நல்ல பையன் தான் மேடம். அப்ப எங்க அடிப்பான்? 10வது படிக்கிற பையன் இல்லடா. வாயில கூலி பேசிட்டு என்கிட்ட வேணுமானான்னு கேக்குறான்டா. கடுப்பாயிருச்சு. இல்ல பேர் ஏதோ நிதிஷ்ல ஆரம்பிக்குதா பேர் டவுட் ஆகுது.
பேடாஸ் நித்து பேடாஸ் மாடி எங்க தருவான். ஏரியால கிடைக்கவே மாட்டேதுடா அது. அவனுங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. Who is 10வது this படிக்கிற man? பசங்களுக்கு ரொம்ப இல்லடா அநியாயமா இருக்கு. இல்ல மச்சான் இல்ல லாஸ்ட் இயர் ஒரு சம்பவம் இருந்துச்சு. அதான் எல்லாரும் நிறைய டைம் சொல்லிருக்கேன். இந்த காலேஜ்ல புக் வைக்கிற மாதிரி இந்த பெஞ்சு கீழ ஒரு ரோ இருக்கும் தெரியுமா? அதான் எல்லாரும் ஆமா. கேட்டு அந்த பேகை வந்துட்டு எல்லாரும் இல்ல பேகை வச்சுட்டு வந்துருவோம். கிளாஸ் வந்துட்டு லாஸ்ட் பீரியட் முடியுது. பேகை வந்துட்டு வச்சதை இழுக்கிறேன், உண்டியல் மாதிரி கொட்டுது. ஏடான்னு பார்த்தா கூலி ஆமாடா எல்லாம் ஒட்டி கீழே லைனா ஒட்டி வச்சிருப்பானுடா. கீழே லைனா வச்சுக்கிறானுங்க. வாரத்துக்கு ஒரு ட்ரீட் பண்ணுவோம் அதுக்கு. ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ இல்ல இல்ல வாரத்துக்கு ஒரு இல்ல ட்ரீட் டேய் இல்ல பண்ணுவோம். பாத்துட்டு பச்சை கேட்டு. ஆனா ஆனா அலெக்ஸ் நான் எல்லாம் போட்டிருக்கேன்டா. நான் ஒரு கடுப்பான ஒரு விஷயம் சொல்லவா? எங்க காலேஜ்ல கூலிப்பை போட்டுட்டு பாத்ரூம்ல துப்பி வைக்கிறானுங்கடா. கடுப்பா இருக்குடா. பின்ன வாயில துப்புவாங்க. வாயில துப்புவானுங்க. ஆனா காலேஜ்ல நல்ல டைம் பாஸா இருக்கும்டா கூலிப்பு. டேய் ஆனா என்டர்டைன்மென்ட் தான்டா. டேய் அலெக்ஸ் நான் எது சாப்பிட்டாலும் ஓரளவுக்கு போதை ஆக மாட்டேன்டா. ஆனா கூலி பக்கத்து டிபார்ட்மெண்ட் பசங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? நான் ஏதோ கலாய்க்கிறதுக்கு ஆர்டர் பண்ற நாய் தானே நீ, போய் ஆர்டர் பண்ணிட்டு வா. புகழ் நீங்க எல்லாம் என்னடா கூலிப்பு? அவன் எல்லாம் கொம்மாடா மாமி அந்த வெள்ளை கலர் பவுடர் நீங்க மூக்குல சொல்லிட்டு பவுடர் அடிக்கிறானா? தேவையில்ல, வேற கதை பேசலாம். வேற கதை அனிமல் பத்தி பேசலாமா ப்ரோ? உடனே வருவீங்க. ஜேசன் பத்தியா? ஜேசன் பாட்டு பாடுனது பத்தியா யாராச்சும்? ஜேசன் ஆரம்பி பார்க்கலாம். இல்ல என்ன ரேவந்த் என்ன தெரியுமா, எல்லாத்தையும் ஆர்டர் பண்றது எல்லாத்தையும் அமைக்க விடு, வர்றது வரட்டும். ரேவந்த் போரா ஃபுல் ஸ்ட்ரீட் வாடா போலாம். மாமி நீ வேற மாமி, வெளிய போனா எங்க நைனா திட்டுவாரு. ஏய் ஹீரோயின்ஸ் மட்டும் போட்டோவே வர மாட்டேங்குது. உங்களுக்கு மட்டும் எப்படி எனக்கு போட்டோ வந்துகிட்டே இருக்கு? ரேவந்த் ப்ரோ சொல்றான் பாரு, கம்பி கட்டறதெல்லாம் சொல்றான். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு கட்சி இதுல இருக்கீங்க ப்ரோ, அதனால நீங்க கெட்ட வார்த்தையில பேசக்கூடாது ப்ரோ. ஓகே ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல ஆதித்யா, நீ என்னதான் இல்ல ஆதித்யா, நீ என்னதான் மாலை வைக்க அமைச்சாலும் நீ திட்டுதான் இருக்கு. சரி மாமி, அது ஒரு குண்டை எங்க? இல்ல வேணே பேசுறாரு கெட்ட வார்த்தை. ஓடிட்டான்டா கேஸ்டமன் பிராவோ இல்ல ரேவந்த் கொஞ்ச நேரத்துக்கு இல்லடா ரேவந்த் இல்லடா இருடா ரேவந்த் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பத்தினி மாதிரி ஒருத்தன் பேசியிருந்தான். ஏன்டா அசிங்கமா பேசுறீங்க? நான் அசிங்கமா அதுல லேடிஸ் இருந்தாங்க அந்த ஸ்பேஸ்ல. இந்த ஸ்பேஸ்ல ஒரே லேடி கேசவன் மட்டும் தான் இருக்கு. கேசவன் லேடியா? அவர் கே. ரேவந்த் நீ கழட்டு. நான் கழட்டுறேன். மூம்பி ஊரியா? நீ பிராவோ கழட்டு. நீ பிராவோ கழட்டு. போய் சாப்பிடுறா நீ. இல்ல அலெக்ஸ் இப்பதான் ஆர்டர் பண்றேன். வேண்டாம் வரதே இல்லையாடா? ரேவந்த் ப்ரோ சாப்பிட்டு தெம்ப வந்துட்டு ப்ரோ நாங்க கேக்குறோம். ஓகே ப்ரோ. டேய் இல்ல சாப்பிட்டு தூங்கிட நாய். அதனாலதான் சொல்றேன் சாப்பிட்டா தூக்கம். இல்லடா பசியில வயிறு இல்ல அப்பதான் திட்டம். நாளைக்கு சண்டே வேற, சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து பாரு. நாளைக்கு சண்டேவா? நாளைக்கு ஒரு நாள் தான். பயங்கரமா விக்னேஷன் பேரை மாத்திட்டீங்களா? விக்னேஸ்வரங்கிறது விக்னேஸ்வரன் மாத்திட்டீங்களா? பி மாதிரி தெரியுது. மாறுவேஷத்துல வந்திருக்காரு. அவரு ஹிந்தில பேரை மாத்திருக்காருங்க. இல்ல ஏதாவது இந்த மாதிரி சம்பளம் இருந்துக்குதா? பிரியாணி ஆர்டர் பண்ணிருப்பேன், கேவலமா இருக்கும். உலக கேவலம். அதாவது இது பிரியாணியான ஒரு கொஸ்டின் மார்க் எடுக்க கடையை பார்த்து ஆர்டர் பண்ணுவேன். இல்ல வாழ்க்கையில அப்ப அந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டதே இல்லையா? ஆனா விக்னேஷ் புதுசா புது கடையில ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அந்த மாதிரி நடந்துருக்கு. அங்க பார்த்தா பீஸ் பீஸா போடுற மாதிரி இருக்கும். நமக்கு வரதுல பார்த்தா ஒரு பீஸ் கூட இருக்காது. ஆனா அலெக்ஸ் புஷ்காவை போட்டு வச்சிருப்பாங்க. கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி ஒரு டைம் சாப்பிட்டா அலெக்ஸ் வியாந்தது ஏன்டா போய் உட்கார்ந்து அந்த மாதிரி ஆச்சு. ஆனா கோயம்புத்தூர்லடா கொஞ்சம் நான் வெளியே போயிருந்தேன். வெளியே போயிட்டு கோயம்புத்தூர்ல வரப்ப ஒரு கடையில உட்காந்து சாப்பிட ஹைதராபாத் பிரியாணி. சரியா? எப்பயும் பிரியாணி வந்து அளவாதான் சாப்பிடுவேன்னா, அன்னைக்குன்னு பார்த்தா சும்மா போலான்னு சொல்லி பசங்களோட போனேன். சரி கொஞ்சம் தான் சாப்பிடலான்னு சொல்லி ஒரு 2 வாய் எடுத்து வச்சேன். நல்லா இருந்துச்சு. சரிடா அது கொஞ்சம் அன்லிமிட்டட் பிரியாணியா, சரி ஒரு 2 டைம் வாங்கி சாப்பிடலாம் சொல்லி 2வது டைம் வாங்கினா அப்பயும் பத்தல.
திரும்பி சாப்பிட அப்பயும் பத்தல. சாப்பிட்டே இருக்கிறேன். என்னடா இது இவ்வளவு ஸ்டம்மியா இருக்குது சொல்லி சாப்பிட்டே இவனை கேக்குறானுங்க, டே என்னடா இவ்வளவு சாப்பிடவே மாட்டேன், டே நல்லா இருக்குதுடா நல்லா இருக்குன்னு 3 நாள் டைம் வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கு தான்டா அன்லிமிட்டெட். அந்த கடையை கொளுத்திட்டு வந்துடணும் அண்டாவை தூக்கி அந்த மாதிரி பண்ணுவோம். செம்மையா இருந்துச்சுடா. ஆனா அன்லிமிட்டெட் இல்ல ஒண்ணு தெரியுமா, நம்ம யோசிப்போம் இப்ப அங்க போய் அதிகமா மாசா நிறைய சாப்பிடணும் முடிய முடியாது. அதான் சுண்ணாம்பு போட்டுருவான் அலெக்ஸ் சாப்பாட்டுல. அதனால நம்ம சுண்ணாம்பு போட்டு வேக வைப்பானுங்க. சாப்பிடும்போது வயிறு திம்முனான மாதிரி ஏமாத்துறானுங்களா அப்ப அலெக்ஸ்? ஆனா இருங்கப்பா ஒரு நிமிஷம். பாம்பேல அந்த வழக்கம் நிறைய இருக்கு. இந்த சாப்பாடு கொஞ்சம் பார்த்து போனீங்கன்னா சுண்ணாம்பா ப்ரோ எப்படி? அது கிடையாது, அது வந்து வேற ஒரு இது. இல்ல ப்ரோ ரேவந்த் வீட்டுல வாங்கிட்டு யோசிப்பான் சுண்ணாம்பு இருக்குமோ இருக்காது. அப்படியே வெள்ளையா அப்படியே வெள்ளை வெளியே அந்த அரிசி பார்க்கும்போது உனக்கு ஆஹா அப்படின்னு நினைப்ப. ஆனா வயிறு கொஞ்சம் நீ சாப்பிட்டீங்கன்னாவே ஒரு மாதிரி ஆகும். சுண்ணாம்பு பிரியாணி எப்போ வெள்ளையா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க. பிரியாணி பிரியாணி கிடையாது. இல்ல பிரியாணி இல்ல, நான் சொல்றது வந்து அன்லிமிட்டெட் மீல்ஸ் சொல்றேன். மீல்ஸ் இல்ல அலெக்ஸ், அன்னைக்கு சாப்பிட்டேன்ல, அன்னைக்கு வேற இது சிக்கன் கிரேவியும் அதுக்கப்புறம் சில்லியும் கொடுத்தாங்க. 4 சார் சாப்பிட்டே இருக்கிறேன். பில் எவ்வளவு பார்த்தா போகுது ஒரு 500 சம்திங் போயிடுச்சு. நான் ஒருத்தன் சாப்பிட்டதுக்கே அவ்வளவு போயிடுச்சு. நீ இது பரவாயில்லடா, பொஃபேல போய் சாப்பிட்டுக்கிறோம்டா. பானிபூரி தனியா போட்டிருந்தாங்க. 20 பானிபூரி சாப்பிட்ட மொழிகிறானுங்க பசங்க. செம்மையா இருந்துச்சுடா உண்மையிலே. அது இன்னும் புதுசா இருந்துச்சு. ஏதோ ஒரு பெப்பர் இந்த மாதிரி இருக்காங்க. அதாவது இல்லடா இப்ப இல்ல நம்ம ஒண்ணு யோசிப்போம். ஆனா அங்க டிஷ் நிறைய இருக்கும்ல. இப்ப திடீர்னு ஒண்ணு தொட ஒண்ணு பெட்டரா இது இப்போ 20 பானிபூரி தின்ட்டு வேற என்ன சாப்பிட்டீங்க? அதுல 20 ஆணிபூரி மானிபூரி இருக்கட்டும். அலெக்ஸ் ப்ரோ அதே மாதிரி எனக்கு நான் லியோ படம் பார்க்க போயிருந்தேன். பக்கத்துல ஹோட்டல் இருந்துச்சு. சரி ஆளுக்கு 3 பாட்டில் வாங்கி சாப்பிட்டோம். நாம அப்புறமா பத்தலன்ட்டு போயினே 7-8 பாட்டில் நான் சாப்பிட்டேன் நானு ஒரு ஆளா. 8 பாட்டில் 4 மேல சாப்பிட கஷ்டமா இருக்கு. 5 தான் இல்லடா, 4-5 தான் பண்ணுவோம். 4 அதிகம். 8 பரோட்டா சாப்பிடல. நான் 8 சாப்பிடுவேன் நார்மலாவே. பரோட்டால யாரு சொன்னா? கேசவனா இல்ல தெரியுமா? இல்ல பெரிய பரோட்டா தானே இருக்கும். இல்ல ஏதாவது தம்மா துண்டு போறாங்க. நான் மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்டா வந்து. சாரி நீ தான் வந்து இல்ல நிதிஷ் சாப்பிட்டு இல்ல நிதிஷ் சாப்பிட்டியா இல்ல புட்டு எட்ட வச்சியா? புட்டு பக்கத்துல வச்சிருக்கு. இல்ல என் பையன் பிஸ்கட் கொடுத்தா அப்படிதான் சாப்பிடுவான். ஆனா ப்ரோ இது வரைக்கும் இல்ல. இந்த பார்பிக்யூ போனேன்னு நினைச்சுக்கோ, ஏன் மேக்ஸிமம் என்ன பண்ணுவானா பிரானு ஃபிஷ் தான் அதிகமா. பிரான் மாஸ் மாவன. ரேவந்த் பிராலா சாப்பிடுங்க. பிரா இல்ல ப்ரோ, நான் பிராவ சாப்பிடுவேன். எப்ப தெரியுமா கேசவன் போட்டுட்டு இருந்தானா அப்படியே மேல மச்சான் ரேவந்த் பஃபேக்கு போயிட்டு பக்கத்துல நாட்டி மூச்சு இழுத்துறோம். இல்ல மாமி, நான் வந்து ஆன்டி எல்லாம் இழுக்க மாட்டேன். ஒரே ஆன்டி கேசவனை தான் இழுப்பேன். பண்ணிட்டு இருக்கிறான். நினைச்சாலே அந்த டைம்ல ரொம்ப சாப்பிட்டேன். ஃப்ரெண்ட் அப்ப ஒரு வருஷம் சாப்பிட்டேன். அப்புறம் வந்துட்டு சொல்றான், டேய் மச்சான் மயோனைஸ் அதிகமா சாப்பிட்டா கெடுதல்றான். அதேண்டா இப்ப சொல்ற சாப்பிடும் போது அப்பதான் இன்ட்ரெஸ்ட் சாப்பிட்டு அதே ஒரு மைண்ட் செட் ப்ராப்ளம் கிடையாதுடா, உடம்பு ஊதி போயிடும் அவ்வளவுதான். அதான் இல்லடா ஒன்னு சொல்றானே தெரியுமா, ஒரு மைண்ட் செட் போயிடும் அது சாப்பிடுறதுக்கு. அப்புறம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். ரேவந்த் என்ன பாத்துருக்கான் எவ்வளவு. அலெக்ஸ் ப்ரோ மைனஸ் நிறைய சாப்பிடுவீங்களா? மைனஸ் இல்லடா மைனஸ் சாப்பிடியா அப்போல அடிச்சு நோத்தோண்டா சப்பாத்தில மிக்ஸ் பண்ணி மீடியமா சப்பாத்திக்கா இல்ல ஷவர்மால நல்லா சாப்பிட்டதோட சூப்பரா இருக்குடா சாப்பிட்டு பார்த்தா. இப்போலாம் சில கடையில பார்பிக்யூக்கு தட்டு மைனஸ் குடுக்குறான்டா. இவ்வளவு மைனஸ் இல்ல அது மிக்ஸ்டு அது இது கொஞ்சம் மிக்ஸ். உண்மையாவே ஷவர்மா நல்லா இருக்குமா? வேற ஒரு கலர்ல வரும்.
டவுட் கீழே லிசனர்ஸ் தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாப்பிட்டு எவ்வளவு வெறியா பார்த்துட்டு பாருங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு 3 days முன்னாடி வந்து ஒரு 3 days முன்னாடி வந்து நான் பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன். அப்பதான் இடையில வந்து அந்த இல்ல வேற விஷயமா போயிருந்தேன். அங்க இதுக்கு அது காரணம் வச்சுட்டு எதிர்க்க வந்து அந்த இது இருக்கும், மால் இருக்கும். இல்லப்பா நீ அதை ஆர்டர் பண்ணிக்க. வடப்பானி யாரும் பாவக்காய் குழம்பு இட்லி உண்மையில சாப்பிட முடியாது. ஒண்ணும் இல்ல, சரி ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு 2 ஷவர்மா ரோல் வாங்கி சாப்பிட்டேனே. அப்பதான் அலெக்ஸ் ஞாபகம் வந்துச்சு. அலெக்ஸ் போன் பண்ணேன். எப்படி அலெக்ஸ் இருக்கு என்னன்னு பேசிட்டு என்ன ப்ரோ சாப்பிட்டுனே பேசுறீங்களா? ஆமா அலெக்ஸ் என்ன ப்ரோ சாப்பிடுறீங்க? ஷவர்மா ப்ரோ சாப்பிடாதீங்க செத்து போனீங்கன்றா. நானும் அதை சொல்ல எப்படி விக்னேஷ்னா ரெண்டுமே சாப்பிட்டு போன் பண்ணீங்களா? நான் அது வேற மாடுலேஷன்ல சொன்னேன். நான் பேசியிருந்தாரா என்ன ப்ரோ என்ன எங்க இருக்கீங்க கேட்டா இல்ல ஷவர்மா சாப்பிட்டேன்னு சொன்னாரா. எல்லா காட்டுதான் ப்ரோ, ஆனா ஷவர்மா சாப்பிட்ட நிறைய பேர் செத்துறாங்க ப்ரோ. இவரு ஒரு நிமிஷம் முழுங்கிட்டு பேசுறாரு. கேப் கிடைக்குது, நல்லா முழுங்கிட்டு பேசுறாரு. ஆனா அத பத்தி எல்லாம் கவலைப்படாம நான் சாப்பிட்டு இருந்தேன் நிறைய ஷவர்மா. நீங்க எதெல்லாம் கெடுதல் இருக்கோ அதெல்லாம் நல்லா ருசிச்சு சாப்பிட்டு இருக்கோம். என்னாச்சு நான் நார்மல் ஷவர்மா கூட இப்ப ஷவர்மா பண்ண தெரியாத கடையில வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரெண்ட்ல இருக்குதுன்னு பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அந்த கெட்டு போன கறி எல்லாம் போடும்போது ஃபுட் பாய்சன் ஆகி செத்து போயிடுறானுங்க. ஒரு கட்டத்துல எங்க வீட்லயே நான் அசிங்கமா கேட்க ஆரம்பிச்சிட்டேன், எவ்வளவுடா திம்ப ஷவர்மாவை அப்படின்னு. அப்ப செருப்பால அடிப்பாங்க வீட்டுல. நான் பார்சல் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு எடுத்து போனேன், என்ன கருமண்டாதுன்னு அப்ப சாப்பிடவே தோணாது. கருமா இல்லைங்க குருமா. கேளுங்கடா என்னாச்சு. ஒரு டைம் கோயம்புத்தூர்ல போயிட்டு படம் பாட்டு வந்து மந்தி அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். ஃப்ரெண்டு கூட்டு போனா நல்லா இருக்கு. சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் நியூஸ் வருது, கேரளால வந்துட்டு ஒரு பொண்ணு மந்தி பிரியாணி சாப்பிட்டு செத்துடுச்சு அப்படின்னு. அடுத்து இதே மாதிரி ஷவர்மா சாப்பிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் மீட் பிளேட் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றானுங்க, டேய் இது ஏன்டா வாங்குற? அவனுங்க எல்லாம் வேற ஏதாவது வாங்கினானுங்க. டேய் இல்லடா இன்னைக்கு அதனால சாப்பிடலாம் ஒன்னும் ஆகாதுறான். அடுத்த நாள் ஷேர் பண்றான் ஃப்ரெண்டு இன்ஸ்டால, இந்த மாதிரி ஒரு பொண்ணு செத்துருச்சுடானே இது சாப்பிட்டு அப்படின்னு. கரெக்டா நான் ஃபேக் நினைச்சு நியூஸ்ல பார்த்தா நியூஸ்லயும் வருது. எதை சாப்பிட்டாலும் அடுத்த நாளே நிறைய இவங்க சாப்பிடுறது போய் சாவருக்கு போயிட்டீங்க. அலெக்ஸ் கொஞ்சம் மேல பாரு. அது எப்படி தெரியல, மேல கொஞ்சம் பாரு. அது யாரோட ட்வீட் வந்து போட் பண்ணிருக்கானுங்கன்னு பாரு. மேல பாரு, நான் மேல பாக்குறேன் வீட்டுக்கு மேல. ஒரு நிமிஷம் காலேஜ் வந்துட்டு ஒரு நிமிஷம் வைக்கிறேன். காலேஜ் வந்துட்டு முடிச்ச டைம்ல நாங்கெல்லாம் போயிட்டு அப்போ மதியான டைம்னால பரோட்டா வந்துட்டு அப்போ ஒரு கடை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது ஏரியா பக்கத்துல நல்லா சாப்பிட்டு இருந்தோம். டெய்லியும் ஒரு டைம் ரொட்டீன் ஆயிடுச்சு. ஒரு மாசம் போச்சுன்னு போங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் வந்துட்டு சொல்றாங்க பசங்க வந்துட்டு இல்ல மச்சி டெய்லி சாப்பிடக்கூடாது, ஏதோ ஃபுட் பாய்சன் செத்து போயிடுவானு. இதான் கூட்டு போன நாயே சொல்லுது. இந்த மாதிரிதான் பண்ணுவானுங்க, எதை வாங்கி சாப்பிட்டு. ஆனா இன்ன வரைக்கும் ஷவர்மால சாப்பிட்டதே இல்ல. பாடி பொறுத்தும் இருக்குது அந்த இதெல்லாம். சிலருக்கு கல்ல மூழ்கினாலே ஜீரணம் ஆயிரம் வயசு இது அந்த மாதிரி. இப்ப இருந்தீங்க அதுக்குள்ள சாவுக்குலாம் போயிட்டீங்க. இல்ல உன்ன சாவ சொல்ல, அதிகமா அது சாப்பிட்டா செத்துருவோம். இல்ல இவர் ஷவர்மா சாப்பிட்டாருன்னு நினைக்கிறேன் சாயங்காலம். ஷவர்மா சாப்பிட்டியா? நான் ஒத்துக்கிறேன்டா, எனக்கு ஷவர்மால ஓடுறேன். நான் ஒத்துக்கிறேன். நல்லதா இது நல்லா இருக்கும். ஆனா நல்லதான் ஒரு நல்ல கடையா பார்த்து சாப்பிடு. ஏன்னா நல்ல கடை தான் நல்லதான். இல்லடா இல்ல மொக்க கடையில போனா என்னத்துக்கு அரோகரா. மொக்க கடையில நல்ல கடை தான் ப்ரோ. அறிவு சொல்ல ப்ரோ, என்ன கேட்டீங்க முதல்ல சொல்லுங்க ப்ரோ. எஸ்எஸ் பிரியாணி அவ்வளவு நல்லாவா இருக்கும்? அத போய் சாப்பிட்டே. ஹைதராபாத் ப்ரோ. எஸ்எஸ் நல்லா இருக்கும். பிஜேபி வந்து இல்ல ப்ரோ, இங்க கோயம்புத்தூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஒன்று இருக்கு ப்ரோ. கோயம்புத்தூர்ல தெரியல ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம். கோயம்புத்தூர்ல தெரியல, சென்னை பொறுத்த அளவுக்கு அவன் என்ன பண்றான்னா காமன் கிச்சன் ஒரே இடத்துல ப்ரிப்பேர் பண்ணி எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றான். ஆனாலும் உங்களுக்கு ரேவந்த் மாமே அது செய்யற எங்க நல்லா இருக்கும். பெரம்பூர்லடா, பெரம்பூரோ கொளத்தூரோ. பெரம்பூர்லடா, இது அண்ணனூர்ல இருக்கு.
இல்ல பெரம்பூர் தான் அந்த அண்ணனூர் பெரம்பூர் இல்ல அங்கேயும் ஒன்று இருக்குது. அண்ணனூர்ல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இல்ல அந்த மசூதி பின்னாடி இருக்குது. அது பக்கத்துல செய்யற இடம் பக்கத்துல என்ன இருக்கு தெரியுமா? செப்டி டேங்க்ல ஒண்ணா கேசவன் ப்ரோ இல்ல பேசுறது இல்ல இல்ல அறிவிச்சல் ப்ரோ என்ன நாளைக்கு ஒருத்த ப்ரோ நீங்க சாப்பிடுவேன் பிரைவேட்டா பேசுங்க ப்ரோ நம்ம ரெண்டு பேரும் கேசவன் நீ ஏன் சொன்னது? நான் அண்ணனூர்ல தான் இருக்கேன். அண்ணனூரா? எந்த ஏரியா? அண்ணனூர்ல எந்த ஏரியா? கேசவன் முட்டைக்கு ஒண்ணும் தெரியாது. இங்கதான் ஐயப்பாக்கம் தெரியும்ல? ஆமா, அங்கதான் இருக்கேன் நான். நான் இங்க தொல்காப்பியம் தெரியுமா? தெரியாது. சிவன் கோயில் ஒன்று இருக்குல்ல, பாலத்துக்கு கீழே சிவன் கோயில் இருக்கு தெரியுமா? மசூதி அங்க பேக் சைடு தான். அங்க பேக் சைடு. ஏய் அப்ப அண்ணனூர்ல தான் இருக்கியா நீ? இப்ப இல்ல, இப்ப திருச்சியில இருக்கேன். அங்கதான் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தேன். மாசம் வருவேன். இல்ல 10 மாசம் வருவேன்டா. 10 வருஷமா வேலை செய்யறா டேய் கெல்ட் புண்டை வயசுக்கு வருவேன் டேய். மாசமா வரியா? புரியல. ஏய் கரெக்ட் வருவான். அறிவிச்சல் ப்ரோ கேக்குதா? 27 இல்ல நீங்க போறப்போ கேசவனே நீ அங்க இருந்து போறப்போ ஒரு பிரிட்ஜ் கட்டிருந்தாங்க தெரியுமா? ஆமா அதெல்லாம் கட்டி இப்ப அது கம்ப்ளீட் பண்ணி ஓபனே பண்ணிட்டாங்க. ஆமா போயிட்டு தான் இருக்குது. வெயிட் பண்ண சாமு அவனுக்கு ஏன் தெரியாது அந்த பிரிட்ஜுக்குள்ள தான் டெய்லியும் கை போட்டுன்னு இருக்கான் கேசவன். ஓ அந்த வேலை பண்றவனா? ஓகே மாசம் கலெக்ஷனுக்கு வந்துரும் சொன்னல ஷாம். அந்த சொன்னல அந்த மசூதி பக்கத்துல தானே வந்துட்டு ஹைதராபாத் அந்த SS ஹைதராபாத்லாம் செஞ்சுட்டு இருக்கானுங்க பிரியாணி. இல்ல இப்போ இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல அங்கதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா செப்டி டேங்க் மொத்தமும் அங்கதான் கொட்டுவானுங்க. இல்ல அவங்க வந்து ஏதோ அக்கேஷன் அப்பதான் அங்க சமைப்பாங்க அவ்வளவுதான். இல்ல ஃபுல்லா சமைக்கிறதே அங்கதான் போகுது. அம்பத்தூர் SS ஹைதராபாத் இருக்குல்ல, அம்பத்தூர் SS ஹைதராபாத் இருக்குல்ல, அது இங்க இருந்து தான் போகுது. ஆனா இப்ப இருக்க ஏரியா நீட் ஆயிடுச்சு இப்போ. அது தெரியல. இல்ல அப்படியே தான் இருக்குது. கேசவன் உனக்கெல்லாம் ஒருத்த குழந்தை பிறந்தா ஒருத்த பாரு உமால அலெக்ஸ் மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும். ஆனா ரேவந்த் இல்ல இவனுக்கு குழந்தை பிறகுன்னு போய் சொன்ன பாத்தியா? அப்பமாமே விக்னேஷ் மாமா இல்ல ரேவந்த் இல்ல மைண்ட்ல டேர்ட்டியா தோணுது. இவனுக்கு குழந்தை பிறந்தது என்ன மாதிரி இருக்குதுன்னா அது தப்பாயிடுமேடா. அப்படி இல்லப்பா. அந்த என்ன சொல்றது சரி விடு விடு கண்டில கண்டுக்காத. நான் கேட்டது என்னன்னா சென்னையில மட்டன் பிரியாணி எங்க நல்லா இருக்குன்னு கேட்டேன். ஏதோ பிராத்தலால பண்ண மாதிரி பேசுங்கிறான். தலப்பாக்கட்டு ஜெய்தூன் நீ எதை வேணா கட்டு. தலப்பாக்கட்டு போயிடாத கேவலமா இருக்கும். சிக்கன் நல்லா சிக்கன் நல்லா இருந்துச்சு. சரி அறிவிச்சல் ப்ரோ இந்த கேப்ல பேசிப்போம். இல்ல துடியலூர் தெரியுமா? துடியலூர் அங்க ஒரு ஹைதராபாத்துக்கு ப்ரோ அங்க சாப்பிட்டேன். ஆனா இல்ல பீஃப் மட்டும் புடிக்கவே மாட்டேற. சில டைம் ஓகே ஸ்கூல் படிக்கும் போது சிக்கன் குழி கொடுத்தாடா. இல்லடா டீப் ஃப்ரை பண்ணாது நல்லா இருக்கு. ஆனா இந்த பிரியாணி இதெல்லாம் புடிக்க மாட்டேங்குது. நான் சாப்பிடவே மாட்டேன். பிரியாணில நல்லா இருக்காது. எல்லாரும் எல்லா கடையும் சொல்றீங்க. எனக்கு சென்னையில ஏரியா தெரியாது. நான் வந்து அலெக்ஸ் தான் பக்கத்துல உட்கார வச்சு எப்பயுமே அலெக்ஸ் தான் எனக்கு சொல்லிட்டு இல்ல போயிட்டு எல்லாம் இந்த கிரீன் சினிமாஸ் போயிட்டு இருக்கிறோம். பின்னாடி கலர் பண்ணதெல்லாம் வாழ்க்கையில மறக்க மாட்டோம். ரிட்டர்ன் வர்றது ஏரியா தெரியல. அம்பத்தூர் சைட்ல ஒரு டைம் அந்த ராக்கி சினிமாஸ் போயிட்டு அது வர வழியில ஒரு பிரியாணி கடை ஒன்று இருந்துச்சு. சின்ன கடை தான், பாய் கடை. அங்க சூப்பரா இருந்தது அலெக்ஸ். சிங்கப்பூர் ஷாப்பிங் பக்கத்துலயா? இது பரவாயில்லடா எப்பாடு. முதல்ல இந்த யூடியூப் ரிவ்யூ எல்லாம் என்னடா பண்ணுறானுங்க விளாகர்ஸ். இவனுங்க ஒரு டவுட் என்னன்னா இவனுக்கு பில்லு கட்டவனுங்க மாட்டானுங்களா? எதுக்கத்தாலும் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்ற கமெண்ட்ல சில பேர் வந்துட்டு நான் உன்னை நம்பி போனடா புண்ட மாதிரி தான் சொல்லி வச்சிருக்கான். கமெண்ட்ல நிறைய பேர் பண்ணி வச்சிருந்தானுங்க. அது அலெக்ஸ் ஸ்கூப் வீடியோ நிறைய இருக்கு அலெக்ஸ். நான் உனக்கு அனுப்பிடுவேன் பாரு. செம்ம காவடி பண்ணிருப்பானுங்க. இதெல்லாம் என்னன்னா இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா கடையில பேசி இவனுங்க கமிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. கடையில பேசி கடையை ப்ரோமோட் பண்ணு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இது அந்த மாதிரி பண்ற மாதிரி இது. இஃப்ரன் வீடியோ தாக்கப்பட்டார். பாடாவதி ஹோட்டல்னு போட்டீங்கன்னா முன்னாடி அதான் பண்ணறப்பா.
அவங்க ஃப்ரீயா கிடைக்குது சாப்பிட்டு நல்லா இருக்குமா? இல்ல இல்ல இதை விட ஒருத்தர் இருப்பான். அன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருந்தேன். அங்க அப்பா போய் டேய் வாங்கிட்டு அதெல்லாம் இருந்தேன். கேட்டு கேட்டு காது புளிச்சிருச்சுடா. அன்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் மொத்த ஏதாவது கலந்து விட்டுருங்கடா ஒரு நாள் வரும்போது. கவுண்டமணி ஒரு படத்துல இல்ல செந்தில 30 பேதி மாத்திரை கலந்து வைப்பா 2 கிளாஸ்ல. ஒரு கிளாஸ் அது ரெண்டுத்தையும் குடிச்சிரும். இந்த ஜோ படத்துல ரியோ வந்து ரசம் கலந்து அந்த சரக்கு அடிச்சிட்டு இருப்பான்ல. புரியல. விஷம் இல்ல கலந்த இல்ல சரக்கா? ஜோ ஆமா படத்துல விஷம் அவன் கலந்துருவான்டா. ஃப்ரெண்டு அது ஒரு தெரியாம நிமிஷம் ஒரு நிமிஷம். இல்ல அவனும் இல்ல நான் இன்னும் அந்த படம் பார்க்கல. நீங்க அந்த படம் பேசாது. ப்ரோ எல்லா விக்னேஷ் நான் இதே ட்விஸ்டும் மாதிரி சொல்லிட்டேன். தான் இல்ல நாங்களும் பெரிய அனிமல் எல்லா படம் விஷயம் இல்ல ட்விஸ்டும் ப்ரோ. சொல்லியாச்சு வந்து ப்ரோ. நீங்க நீங்க இல்ல சொல்லி எல்லா ட்விஸ்டும் சொல்லியாச்சு. ஹீரோயின் செத்துரும் எல்லாம் இல்ல சொல்லியாச்சு. நான் இன்னும் பார்க்கல. இல்ல அப்ப இதே மாதிரி தானே நாங்களும் அனிமல் பாக்கல. சீன் பை சீன் அனிமல்லாம் சொல்லிட்டு இல்லடா. இருக்கோம். அனிமல் இல்லடா. அந்த ஆக்டிங் எல்லாம் பீக்குடா. அந்த ஆக்டிங்காக தான் ஓடுனது. ஆக்டிங் இதுதான் சரியான ஆக்டிங்டா ரன்பீர். எங்கால் பவர் ஸ்டார் மாதிரி நடிப்பாரா? ஆனா பவன் கல்யாணம் ரன்பீர் மயில சஞ்சு படத்துல படமும் நல்லா இருக்குனாங்கல்ல. அதுலதான் சூப்பரா பர்ஃபார்ம் இல்ல பண்ணிருப்பான். இல்ல இதுல இல்ல வந்து எனக்கு இல்ல இல்ல செம்மையா இது இருக்குடா பர்ஃபார்மன்ஸ் டேய். இது அதுல இன்னும் இப்பதான் நல்லா இருக்கும்னு இல்ல கேள்விப்பட்டேன். இது பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இது இப்பதான் செம்மையா டிஎல்ல இருக்குது. வந்துச்சு. அறிவிஷால் ப்ரோ பாத்துட்டு சொல்றாரு. அப்படியா டேய் ஏன்டா பரமா இந்த இல்லடா வேலை அது பண்ற? அனிமல் படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல இருந்தே சொல்லிட்டு தான் இருந்தானுங்க. அப்படியா? ஏன்னா இவ்வளவு ராவா இவன் இது வரைக்கும் நடிச்சது இல்லைன்னா ஆனா அது அலெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ராதிகா வைஸ் அதுதான் நல்லா மேடம் இருக்கும். பாத்துட்டு என்ன அப்படி கழுவி ஊத்திக்குது. அது அந்த இல்ல படம் தானா? இல்லடா இந்த மேடம் யாருன்னா தாரத்தப்பட்டுக்கு ஃபயர் விட்டது. யாரா இந்த பைத்தியக்காரி? அது பொண்ணு நடிச்சா அப்படிதான் அது ஃபயர் விடும். இல்ல இப்போ ஒரு பொண்ணை வந்துட்டு எனக்கும் தெரியல. அப்படி என்னதான் சீன் இருக்குது பெருசா இல்லவே இல்லடா. நீ போய் பார்த்தா இல்ல இல்ல என்னத்த நான் எழுதி அவங்களுக்கு வச்சிருக்காங்க? ஏதோ ஆனா இல்ல அவங்களுக்கு ஏதோ நான் ராதிகா ஒரு அன்பேஸ் இன்னொரு இருக்கும் கொஸ்டின் போல. ஒண்ணு அந்த எல்லாரையுமே சீனுக்கு ரியலாவே இல்ல இல்ல நான் அடிச்சு உடஞ்சே போச்சு அந்த பொண்ணுக்கு எலும்பு. இல்ல எனக்கு புரியல. கோலிவுட்ல அவ்வளவு படம் வந்துட்டு பொண்ணுங்களை இல்ல அடிக்கிற மாதிரி இல்ல எடுத்து அலெக்ஸ் வச்சிருக்கான். நான் ஒன்னு நான் ரியலாவே எல்லாரையும் பார்த்து கேக்குறேன். 900 கோடி பண்ணிருக்கு ஓகேவா? இது என்ன பொண்ணுங்களே பார்க்காமலாம் இந்த கலெக்ஷன் வந்திருக்கும். இதுக்கு பதில் பொண்ணுங்க தான் ப்ரோ அங்க உட்காந்துக்குது ஆளை கூட்டு போய். என்னமோ நீங்க வேற பெண்களை இவங்கதான் காப்பாத்துற மாதிரி. பிரியாணி வந்துச்சு போல. அதான் பைத்தியக்காரன் ஆயிட்டான். புரியுதா? பைத்தியக்காரன் ஆயிட்டான். பிரியாணி வந்துச்சு ஆர்டர் பண்ணால. ரேவந்த் பார்த்து சாப்பிடுறா. டேய் ரேவந்த் இல்லடா. இல்ல ஒரு ஃப்ளோல பல்லி இருக்கும். உண்மையிலே பல்லி இருந்தா எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் டெலிவரி பண்றவனே சாப்பிடும் ஏதோ போது கலந்து ஏன்டா விட்டுறானா. இப்படி பேசுறீங்க? சரி ரேவந்த் இப்பெல்லாம் டெலிவரி பண்றவனே ஏதோ கலந்து விட்டு போயிறானா. இல்ல டெலிவரி ஏன்னா சாப்பிடும் போது இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? சரி ரேவந்த் சும்மா டெலிவரி பண்ற வச்சு தம்பி குத்து. சாப்பிடும் போது விக்னேஷ் ப்ரோ ஃபன்னு தான். சாப்பிடும் போது பேசுறாங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி பேசுங்க. இல்லடா இத மைண்ட்ல போட்டு வச்சுன்னு அவன் வாங்கும் போது அது மைண்ட்ல ஓட அவனுக்கு. இனி சாப்பிடும் போதெல்லாம் இல்ல மச்சான் இல்ல அந்த சொல்லுவான் தெரியுமா? இனி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போதெல்லாம் நடிப்பாரு. அட கொம்பால. ஏய் சின்ன பையலே. ஆமா இவரு மட்டும் அப்படியே காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல அடக்கமா இருந்தாரு. உக்காரா 8ஆம் கிளாஸ் அதை என்கரேஜ் பண்ணாரா? என்கரேஜ் இல்லடா. இது நார்மல் ஃப்ளோ தான் எல்லாரும். ஏன் தெரியுமா அலெக்ஸ் வந்து அந்த பையனுக்கு பிறகு அலெக்ஸ் தான் சின்ன நான் ஒரு விஷயம் ஒண்ணு கேள்விப்பட்டேன். சினிமா அப்டேட் ஒண்ணு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மையா? இந்த இவரு என்னது சூர்யா படம் நடிச்சுட்டு ஏதோ ப்ராஜெக்ட்ல வந்து ஜான்விக்கு ஏதோ ஆன் போட மாமி பிரதீப் ப்ரோ இருப்பாருல, அந்த கர்ணன் படம் தானே? பிரதீப் ப்ரோ இருப்பாரு தெரியுமாடா உனக்கு? ஷாமு இல்ல ரேவந்த் அடுத்து பிரியாணி கதை இன்னொன்னு சொல்றேன். மாமி இவன் கத்திரிக்காவே குடுக்கல மாமி. குண்டாமா கத்திரிக்காய் இல்ல ஒரு டவுட்ரா. கத்திரிக்காய் உங்களுக்கு பிடிக்குமாடா? எனக்கு பச்சடி தான் பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. பச்சடி தான்டா. கத்திரிக்காய் எல்லாம் பச்சடி தான். ஒரு நிமிஷம் பச்சடி சிக்கன் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் உமால கட்டா கத்திரிக்காய் தானே சொல்றேன். ஒரு பச்சை கத்திரிக்காய் வந்து நல்லா இந்த வெள்ளரிக்காய் இல்ல இந்த வெள்ளரிக்காய் சைஸ்ல இருக்கும் ஓகேவா? அதை என்ன பண்ணுவோம்? அதை கீறிட்டு அது உள்ளார ரைஸ குட்டி வேக வச்சு அதை கொடுப்பானோட லஞ்சுக்கு. எங்க இது அதுன்னு இந்த அரேபியனுக்கு நல்ல சிரியன். அலெக்ஸ் அடுத்த வாட்டி நீ ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிடும்போது தயிர் பச்சடி கொடுப்பான்ல, அது கஞ்சி கலந்துருக்கும் பாரு.
ஆனா ரேவந்த் இல்லடா ஒரு டவுட் என்ன தெரியுமா, நான் சாப்பிடுறதுக்கு எப்படியும் ஒரு மாசம், நீ வருது வெக்கமா இல்ல? இல்ல மாமி வந்துச்சு ஆல்ரெடி. எனக்கு தயிர் பச்சடியும் வந்துச்சா? கொடுக்கல, கத்திரிக்காவும் தயிர் பச்சடி இல்லையா? சரி பிரியாணி தந்து வேற எச்சு போயிருவோம். இல்ல இல்ல தயிர் பச்சடி எதுவுமே இல்ல எனக்கு, அந்த அல்வா தான் பிடிக்கும். ஆர்டர் பண்ணீங்க? டேய் ராங் டன் படம் மாதிரி பண்ணாதீங்கடா, கம்னு இருக்கடா. ப்ரோ அது நானே கேள்விப்பட்டேன் ஜொமேட்டோலயா ஷேர் பண்ணிக்கல. இதுதானே ஒரே நிமிஷம். டேய் இருடா, இவதான்டா அனிமல் இருப்பான். ஒரு நிமிஷம் ஹரி ஏதோ பேசுறான். ஹரி இல்ல நான் கேள்விப்பட்டேன் ஸ்விக்கிலயா ஜொமேட்டோலயே தெரியல. சப்போஸ் நம்ம ஆர்டர் பண்ணதுல நமக்கு தேவையானது சம்திங் ஏதாவது இல்லன்னா கம்ப்ளைண்ட் பண்ணா லைக் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களாமா அந்த அமௌண்ட்டை டக்குன்னு. அப்படியா? ஆமா நான் கேள்விப்பட்டேன். பட் அதுக்கு செக் அது எப்படின்னா நம்ம கால் பண்ண கூடாது. இல்ல கேளுங்க, நம்ம அது கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ண கூடாது போல. மெசேஜ்லயே லைக் இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி என்ன சொல்றது சைடிஷ் இந்த இது வரல, ரைத்தா வரல, இல்ல ஆர்டர் பண்ணதே வேற வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களாமா. அதான ட்ரை பண்ணுங்க யாராவது. நல்ல விஷயம். அதாவது வரலன்னா ரேவன் ப்ரோ ட்ரை பண்ணி பாருங்க. டேய் அவன் அண்டாவை தூக்கின்னு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, உக்கார. அவன் இதுக்கு மேல இருந்தா சாப்பிட விட மாட்டேன் ஓடி போயிட்டாரு. அதான் இல்ல யோசிச்சு பாரு. இல்ல மச்சான், இல்ல ஸ்பேஸ்ல இருந்து சாப்பிட்டு தான் எடுத்துக்க செத்துருவான். ஆமா அந்த இவோ போட்டோ எடுப்பாங்க அந்த சோயா கேரக்டர், அந்த திருத்தி அந்த இவோ போட்டோ, அத அந்த டைரக்டர் என்ன வச்சிருந்திருப்பான், அந்த ஜெயிலர் டெம்ப்ளேட் தான் இல்ல ஒருத்த ஒரு நம்ம பார்த்த வேலை எல்லாம் ஒருத்து. இன்னும் அதான் இல்ல ப்ரோ. இப்ப அத படம் பார்க்காதவங்களுக்கு தான் இல்லடா இவன் அந்த பொண்ணை போட்டது ஒரு விஷயத்த வந்துட்டு அவகிட்ட இருந்து தெரிஞ்சுக்கதான். இது வில்லனுடைய ஆளு. அதுதான் இது ஒரு கிளைமேக்ஸ்ல தெரியும். இதுதான் நடுவுலயே கேட்பாங்க கிளைமேக்ஸ் முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸ். அலெக்ஸ் ப்ரோ தளபதி இதான் லாஸ்ட் ஃபிலிமா கோட்? சூப்பர். இல்ல எனக்கு இப்பதான் ஷிஃப்ட் முடிஞ்சது ப்ரோ. ஐயா அகசியில் போனாலும் ஒரு படம் நடிப்பாங்க ஐயா. அதனால யாருமே ரூமர் எல்லாம் அடுத்தடுத்து அவர் கையில பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கு. கவனமா